ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழிமழை கண்ணா. இந்த கண்ணனை பத்தி கண்ணன் காதல் பண்ணி கண்ணனை ஆசைப்பட்டு என் பிராணனுக்கே ஹானி வந்துடுது. இனிமேல் கண்ணனுடைய பேர் எனக்கு யமன். கண்ணன் நான் இவ சொல்லச்சு அது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா கண்ணாந்தே கூப்பிடுறது. அந்த கண்ணன் வாண்டான்னு சொன்னா சில குழந்தைகள் கையில் வாயில் வரல போட்டுக்கார் எடுத்தா உடனே போட்டுக்கும். அந்த மாதிரி இந்த பேரை சொல்லாதுன்னா அந்த கிளிகள்லாம் சொல்லலாம். கண்ணன் நாவுமே குழறி கொன்றியது என் உயிருக்கு அது காலம் அப்படின்னு சொல்ற. ஆனா அதனால என்ன ஏற்படுது, இந்த கிருஷ்ண நாமத்தை சொன்னோடனே அவ்வளவு எங்க தமிழ்நாடு பூராசில வரதன்னு சொன்னோடனே என் உடம்பு என்னமோ பண்றதா, அந்த வரதன்னு 3 எழுத்துல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிப்பார். அந்த மாதிரி அபிமதமான தேவத்தோடைய பேரை சொன்னா அவளுக்கு ரொம்ப பரவசமா போடும். நெற்றி பெற்ற கண்ணன் பரமசிவனை பத்தி சொல்லிச்ச கண்ணன் தான் சொல்லுவா. எப்படி சொல் நெற்றி பெற்ற கண்ணன், கண் என்ற சப்தத்து மேல ஆண் விகுதி வந்துருக்கு. நெற்றியிலே கண்ணே உடையவன் எவன் கண்ணன் பேர் வந்துடுத்து. நெற்றி பெற்ற கண்ணன் விண்ணிநாதனோடு அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த மாதிரியாக எதை எடுத்தாலும் அப்படி சொல்லிச்சு இவள் ஆழிமழை கண்ணா. ஆல இவா இந்த பகவானுடைய பேர் வரதுனால அப்படி சொல்றேன் ஆழிமழை கண்ணா. ஆளு இருக்கிறதான அந்த நல்ல தொழில் பண்ணா அந்த தொழில் விட்டு சொல்ற போது பேர் நன்னாவே அமையும். அவன் ரட்சகனாக இருந்தாலும் ஆழிமழை கண்ணான்னு சொன்னார். சுவாமி தேசிகனுக்கு வேதாந்த தேசிகன் என்றும் சர்வதந்திர சுதந்திரம் கவிதாரிக்கு சமம் என்றும் பலவிதமான திருநாமங்கள் இருக்கு. அந்த திருநாமங்கள்லாம் கூட அவர் அதிகமாக ஆசைப்படலை. பாதுகா சேவகன் என்ற திருநாமத்தை அவர் அதிகமாக ஆசைப்படுறார். அது கடைசியில் சுவாமி தன் வாயாலேயே அது தன் திருவாக்காலே வெளியிடுறார். கடைசி காலத்தில் எனக்கு போஸ்டர்லாம் போட்டி ஒட்டணும்னு நான் பாருங்கன்னு ஆசைப்படல. கடைசி காலத்தில் பாதுகா சேவகான்னு யாராவது கூட்டா தேவையில்லை. அதுவும் யாரு, ரங்கநாதனுக்கு அந்தரங்க கைங்கரி மன்றம் வந்து கூப்பிட வேண்டும். காலே ஜந்தூன் கர்ணவிலையே க்ஷிப்ரமாகாரயந்தியாக கோரம் நாகம் யம பரிஷதா கோஷமா கர்ணையையும். கடைசி காலத்தை யமபட்டாளுடைய காலனார் கடியார் கொடும் சொல்லார்னு அவர் யமபட்டாளை பார்த்தாலே பிராணம் போடும். அதுவும் சொல்ற வார்த்தை ரொம்ப கொடுமையா இருக்கும். அந்த மாதிரி கோரம் நாகம் யம பரிஷதா கோஷமா கர்ணையேயம் ஸ்ரீமத்ரங்கேஸ்வர சரண கமலயோ அந்தரங்கை பிரயுக்தம் சேவாஹ்வானம் சபதி சுருணியாம் பாதுகா சேவகேதி. கடைசி காலத்துல அந்த பாதுகை பத்தி 1000 ஸ்லோகம் பண்ணி பாதுகா சேவகன்னு ஒரு பேர் வந்தது. இந்த பேரை அசலா சொல்லி கேட்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த மாதிரியா வசந்த பேர். ஆதிசேஷன் தனக்கு சேஷன் ஆதிசேஷன் பேர் வச்சாலே அந்த தாயார் தோப்பரா இந்த மாதிரி பேர் வச்சதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். சேஷ ஏஷ இது சேஷதா கிருதேஹே பிரீதிமானஹி பதிஸ்வராமணி. அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே ஏற்பட்டதா சேஷன்னாலே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதாகவே அர்த்தம். சுந்தரஸ்ய வனசாசைலவாசினா சுந்தரஸ்ய வனசைலவாசினா போகமே வனிஜ போகமா பஜன் சேஷ ஏஷ இது சேஷதா கிருதேஹே பிரீதிமானஹி பதிஸ்வராமணி. இப்படிப்பட்ட ஒரு பேர் வச்சா சில அப்பா அம்மா வச்ச பேர்லாம் நன்னாலே இந்த பசங்க அந்த மாதிரி மாத்திக்காத இந்த மாதிரி சேஷன்னு பேர். அதுவும் ஆதிசேஷன் ஆதி காலத்திலேருந்தே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றான் அப்படின்றதா சொல்லி சுந்தரஸ்ய வனசைலவாசினா போகமேவ நிஜ போகம் ஆபஜன். பகவானுடைய போகம்தான் தனக்கு போகம். போகம்னா பாம்புடைய போகி போக செய்ய போகம்னா சரீரம் பாம்புடைய உடலுக்கு போகம்னு பேர். அவனுடைய போகமே தனக்கு போகம், அவனுடைய போகமே தனக்கு சரீரம், அவனுடைய போகமே தனக்கு போகம் என்றதா நினைக்கிறவன். அப்படிப்பட்டவன் சேஷ ஏஷ இது சேஷத்தா கிருத்தேஹே அந்த சேஷத்துவத்தை குறிக்கிறதா இருக்கிறதுனால அந்த பிரீத்தி அந்த பேர்ல ரொம்ப பிரீத்திமானா இருந்தான்னு சொன்னார். அந்த மாதிரி ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். முதல்ல சொல்லிச்ச நீ என்ன பண்ண பக்ஷபாதம் கூடாது. என்னுடைய பர்த்தாவுக்கு பக்ஷபாதம் உண்டு. புண்ணியம் பண்ணுவாள தம் 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 உன்னிநீஷிதி தம் ஏஷ ஏவ சாது கர்ம காரேதி தம் உன்னிநீஷிதி. எவனை அனுகிரகம் பண்றானோ அவன் நல்ல காரியமே பண்ணும்படியா பண்றான். எவனை கீழே தள்ளும் நினைக்கிறானோ ஏஷேவ அசாது கர்ம காரியத்தி எம் அதோ நிநீஷதி. கீழே சில பேரை கீழே தள்ளணும், சில பேரை மேலே கொண்டு போகணும். அது கூட பெருமாளுக்கு கர்மானுகுணமா தான் ஒரு பிரவருத்தியை தவிர அவர் சுதந்திரமா பண்ணலை. ஆனாலும் பிராட்டி என்ன பண்ணுவா, அந்த கர்மாக்கள்லாம் போக்கி எப்படியாவது நல்ல வேளாக ஆக்கிறதுக்கு பிரயத்தனப்படுவா. பெருமாள் என்ன பண்ணுவா, தப்பு காரியம் பண்ணால் தப்பு தண்டிக்கணும்னு கொஞ்சம் கூட தயையே இல்லாத தண்டிப்பான். பெருமாளுக்கு தயை இல்லைன்னு சொல்லக்கூடாது, பிராட்டியோட தயை காட்டு கொஞ்சம் குறைச்சல்னு காட்டுறது அப்படி சொல்றோம். அந்த மாதிரியாக ஒன்று நீ கைகரவேல் புண்ணிய பாபானுகுணமாக ரட்சிக்கும் ஈஸ்வரனை போலன்றியே
பகவான் புண்ணியம் பாபம் இதுகளை பார்த்து ரட்சணம். புண்ணியம் பண்ணுவாளுக்கு தகுந்தாப்புல ரட்சணம், பாபம் பண்றவாளுக்கு தகுந்தாப்புல ரட்சணம். அதில் டிஃபரெண்டா இருக்கு. இவா எப்படிப்பட்டவனா, பாபமே பச்சையா ரட்சிக்கும் எங்கள் கோஷ்டியில் சேர்ந்து சர்வத்திர சர்வஸ்வதாரம் பண்ண கடவாய். நீ பெருமாள் கோஷ்டிலே சேரக்கூடாது, எங்க கோஷ்டிலே சேரணும்னு சொன்ன. நாங்க எப்படிப்பட்டோம்னா பாபமே பச்சையாக, பாபமே பச்சைன்னா உபகாரத்துக்கு பேர். நாங்க யாரை காப்பாத்தோம்னு கேட்டேன், யாரா கை நிறைய பாபம் பண்ணிட்டு வந்தா அவளை தான் நாங்க ரட்சிப்போம். அது பிராட்டியுடைய சுபாவம். அதனால எங்க கோஷ்டிலையும் சேர்ந்து பெருமாள் கோஷ்டிலையும் சேரக்கூடாது. சர்வத்திர சர்வசுதானம் பண்ணும். ஒரு இடத்துல பெய்யுறது, ஒரு இடத்துல பெய்யறது, எல்லா இடத்துலையும் நீ பெய்ய வேண்டும். இந்த விஷயத்த சுவாமி தேசன் தயாசத்தில் சாதிக்கிற போது ரொம்ப அழகாக சாதிக்கிறார். ஒருத்தன் தென்கோடியிலேருந்து புறப்படுறான், கன்னியாகுமரியிலேருந்து வரான் திருவேங்கட மலையை உத்தேசி. இங்கேருந்து தயாதேவி, பெருமாட்டு தயாதேவி என்ன பண்றா, அவன் எப்போ வரப்போறான்னு தெரியாது. இப்போ திருப்பதியில் யாராவது ஒருத்தர் பஸ்ல இருந்து ஆயிஷன் வந்தால் தான் கோவிலுக்கு வர முடியும். அந்த வெளிநாடு மாதிரி அது பெரிய லைட்டும் வீட்டும் அதுவும் போய் பார்த்தா அது எங்க கோவில் இருக்கு என்னன்னே புரியல. அப்படி பெரிய டவுனாக மாறி போச்சு. அதனால திருநெல்வேலியிலேருந்து அந்த கன்னியாகுமரியில் ஒரு ஜீவன் வரானே, அவனுக்கு வழி தெரியாதுன்னு ஆயிஷன் வரதுக்காக தயாதேவி இங்கேருந்து போறாளாம். அவன் வரவு யார் தெரியுமா, பஞ்சமகா பாத்தகம் பண்ணவன். என்னைக்கோ சரணாதி பண்ணியிருக்கான், அதுக்கிட்ட நிறைய பஞ்சமகா பாத்தகத்தை பண்ணியிருக்கான். அவன் பண்ணிட்டு இந்த சரணாகத்தின்னு ஒரு தழுவத்தால் இந்த பாப்பத்தெல்லாம் மறைச்சு கொண்டு வந்திருக்கான். அதான் உபகாரமாக கொண்டு வந்திருக்கான். பெருமாள் செய்திக்கு போனா ரிக்த ஹஸ்தேன் உபயத்துன்னு சொல்லி வெறுங்கையோட போகக்கூடாதுன்ட்டு. அவன் வெறுங்கையோட போனால் என்ன இருக்குன்னு நிறைய பஞ்சமகா பாத்தகங்களை அவன் கொண்டு வரான். ஆனால் அது அப்படியே எடுத்துன்னு தான் நன்னா இருது. அதுக்காக ஒசந்த டவலை போட்டு மூடிட்டா கவர் நன்னா இருந்ததுன்னா கவரை பார்த்து அவள் உள்ளே விட்டுருவா சில கல்யாணங்களில். அந்த கவருக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இந்த பழைய 5 நாள் கல்யாணத்தில் ஓதி அடிச்சு அந்த செலவுலாய்ட் பொம்மை ₹4 வாங்கி அது பெரிய பேப்பர்லாம் வச்சு ஜிகனா பேப்பர்லாம் வச்சு பெரிய பொட்டலாம் இவ்வளோ பிரம்மாண்டம். அவள் பார்த்து அதை குத்து கொடுக்கோ வெள்ளி குடமோ கொடுக்கும் வாங்கினா அது பிரிச்சா பிரிக்க 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 கடுதாசியாகவே வந்துட்டு இருக்கும். கடை பார்த்தா ஒரு இவ்வளோ உண்டு செலவுலாய்ட் பொம்மை. அந்த மாதிரி மேலே கவரை பார்த்தா அது ஆனந்தமாக வந்து எல்லாரும் வர வைப்பேன். அந்த மாதிரி அந்த தழுவை பரிசீலனை பண்ணுவேன். இது ஊராருக்கு தெரியும், அவளுக்கு தெரியாது. தெரியும், தெரிஞ்சா கூட அந்த பரநியாசமாக தழுவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் அவள் எதிர்கொண்டு நினைக்கிறாள். உடனே ஊராரெல்லாம் என்ன பண்ணா, பெருமாளுடைய தயாதேவிக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, பஞ்சமகா பாத்தியை எதிர்கொண்டு அழைக்கிறான்னு போஸ்டர்லாம் பேப்பரில் வந்து. அவளை லட்சுமியே பண்ணல. கிலம் சேத்தோ விருத்தே கிமிதமிதி விஸ்மேர புவனம். சேத்தோ விருத்தே கிலம், புத்தி லூசா கொடுத்துட்டோம் இல்லையோ, கிளமா போச்சுன்னா லூசா போயிடுச்சு. சேத்தோ விருத்தே மனோவிருத்தி இருக்கோ இல்லையோ அது லூசா போயிடுச்சு. கிலம் சேத்தோ விருத்தே. இப்படி தயாதேவிக்கே புத்தி கட்டு போச்சுன்னா பைத்தியம் முடிச்சு போச்சுன்னா நாமெல்லாம் எப்படி வாழுதுன்னு உலகம் முழுக்க தத்தளிக்கிறது. ஆச்சரியப்பட்டதான். கிலம் சேத்தோ விருத்தே. கீழ்பாக்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் டாக்டருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னா எல்லாரும் கைத்தட்டி சிரிக்க மாட்டா. அப்புறம் யாரு தான் பைத்தியத்தை குணமாக்குவார்? அந்த மாதிரி சர்வ பேரை ரட்சிக்கிற இந்த தயாதேவிக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னா அது எல்லாருக்கும் கிலம் சேத்தோ விருத்தே கிமிதமிதி விஸ்மேர புவனம் கிருபே சிம்மக்ஷ்மாபுத்கிருதமுக சமத்கார கரணம். அந்த சிம்மாத்வீஸ்வரனான வித்வான் இருக்கானே பகவான், அவனுக்கு சமத்காரத்தை ஒன்று பண்ண கிருபிக்கு பைத்தியம் முடிச்சு போச்சோ லோகத்தில் சொல்ற. ஏன்னா பரண்யா, ஏன் என்ன தப்பு பண்ணிட்டேன், அப்படி ஏன் அப்படி உங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். பரண்யாசன்ன பரண்யாசன்ன பிரபல விரஜன பிராபிருத பிருதாம் பிரதிபானந்தே ஸ்ருதி நகர சிங்காட்டகஜுஷாம். சிங்காட்டகம்ன்றது நார்ச்சந்தி. அது இந்த நார்ச்சந்தி இல்லை, வேதமாக நார்ச்சந்தி. அந்த வேதத்தை எடுத்து ஆராயிற போது அல்பமான பலத்தை ஈடுபட்டிருப்பாரு தயாதேவி. அவனுக்கு மோட்சத்தில் ஆசை வர முடியாது பண்ற. அந்த வேத மார்க்கத்து வேதம்ன்றது ஒரு பெரிய கடை. அந்த கடையில ஒரு நார்ச்சந்தி, அதுல போனா அந்த கடைக்கு போகலாமா இந்த கடைக்கு போகலாமான்னு புத்தி கட்டு போடும். அதுக்கெல்லாம் போவிட்டாப்படிக்கு நல்ல மோட்ச ரூபமான பலத்தை கொடுக்குற கடை, மோட்சம் இருக்கிற கடை இருக்கு பெருமாள் சன்னதி. அதுக்கு ஆயிஷன் வந்தா அங்கே போய் நிற்கிற. அவன் மகா பாப்பியாச்சேன்னு பார்க்கல. அது சொன்னா பாப்பிகள் தான் நான் ரட்சிதா வந்திருக்கேன். அவள் சொல்றாளே ஹனுமான் பார்த்து, பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகசியன் அபராத்தியம். அவன் சொன்னான் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜெயம் கதஞ்சனானா ராமன். மித்திரன்னு பொண்ணு எங்கிட்ட சம்பிராப்தம் ராகவன் சரணங்க தான் வந்தானே, வந்தவனை விட மாட்டேன்னா ராமன். இவ சொல்றா எங்கிட்ட வராமல் போனா பூரம் பாப்பமே பண்ணிட்டு இருந்தா கூட பூரா அவளை நான் ரட்சிப்பேன். நான் 2 பேருக்கு எப்படி வித்தியாசம் இருக்கு? என் காலில் வந்து விழுந்து சரணம்னு சொல்றான், அவன் நான் கைவிடுவேனா ராமன். அவரா சரணம் கூட சொல்ல தெரியும் நிர்பந்தம் இல்லை, பாப்பமே பண்ணிட்டு இருக்கோம். பாப்பானாம் வா சுபானாம் வா வசார் ஆனாம் பிளவங்கமா காரியம் கருணமாரி. இவள் அபயப்பிரதானம் பண்ணுறது பாப்பிஷ்டிகளான அந்த ராட்சசுக்கு அபயப்பிரதானம் பண்ணிருக்கா. பாப்பானாம் வா. இவ சீதள் பாப்பின்னு சொல்ல அவளை. ராமனுடைய புத்தியா பாப்பிகள் பாப்பிஷ்டகள். ராமன் என்ன பண்றா, அந்த ராட்சசெல்லாம் பாப்பம் பண்றா, சீதைக்கு உபதிரம் பண்றா. ஆனால் அவள் பாப்பிஷ்டலா இருக்கிறதுனால
பாப்பவத்திகள் பாப்பிஷ்டிகள், பாப்பத்தை பண்ணவர்கள் பாப்பினியான்னு சொல்ல வேண்டியது பாப்பம்னு சொல்ற. அந்த தர்மத்தையே தர்மியா எடுத்து சொல்ற. அவ்வளவு பாப்பமே உருவெடுத்தவர்கள் அப்படின்னு ராமன் நினைக்கிறான். நீ என்ன நினைக்கிறான்? சுபானாம்பா. சீத்தையனுடைய புத்தியா அவள் சுபர்கள். ஏன்னா அவ என்ன மிரட்ட, அவருடைய பத்தினியா இருக்குன்னா தன்னை மிரட்டுறதுனால ராமனுக்கு அவ பண்றது தப்புன்னு தெரியுது. எனக்கு என்ன தோணுது, இப்படிப்பட்டவாதான் இப்படிப்பட்ட வேலைக்காரர்கள் தான் வரணும். ராஜா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு சம்பளத்தை வந்தா அவர் வேலை செய்யறாளே, சம்பளம் வாங்கிட்டு சம்பளத்தை வந்தா வேலை செய்யலைன்னா அவ ராஜதுரோகி இல்லையோ? இவாதான் உண்மையா இந்த போனஃபைடான சர்வன்ஸ். இவாதான். அது எதுக்கு அவன் சம்பளம் கொடுக்குறான்? என்ன மிரட்டுறதுக்கு? அது தானே பண்றாள் இல்லையோ? இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரர் ராஜசம்சய வசியானா கக்குப்பேத் வானரோத்வா. நீ 7 5 9 வியாகரணம் 9 வியாகரணம் படிச்சிருக்கே. ராஜா சொன்னதை பிரஜைகள் பண்ணா தப்புன்னு எங்கேயா நீ படிச்சிருக்கியா? ஒரு கொட்டேஷன் எடுத்து காட்டு. ராஜசம்சய வசியானா கக்குப்பேத் வானரோத்வான். ஆனால் அவள் பரம சுத்தர்கள் இவள் நினைக்கிறார். வதார்கானாம்தாக அவனுடைய அனுமார் புத்தியா இவாள அப்படியே வதம் பண்ணி விடுறேன். அதாவது 3 பேருடைய அபிப்பிராய பிரகாரம் 3 அட்ஜெக்டிவ். ராமன் நினைக்கிறாப்பல பாப்பிகள், நான் நினைக்கிறாப்பல சுபர்கள், நீ நினைக்கிறாப்பல வதத்துக்கு அருகர்கள். எப்படியா இருந்தாலும் சரி அவளை வதம் பண்ணக்கூட. காரியம் கருணம் ஆரியான. நீ நிறைய சாஸ்திரம் வாசியில நீ போய் இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா? நகஸ்டன் அபராத்தி. முதல்ல இவாளை தண்டிக்கிறது இருந்தா ராமனை தண்டிக்கணும், ஒன்னை தண்டிக்கணும், அதுக்கப்புறம் தான் இவாளை தண்டிக்கணும் அப்படின்னு தான் சொல்ற. ராமனை ஏன் தண்டிக்கணும்னு கேட்டா, பித்ருவாய்க்கு பிறகு காட்டுக்கு வந்த ஏன் மூக்க இருக்கு சொன்னா, ஏன் ராட்சசெல்லாம் இந்த மாதிரி உபத்திரம் சொன்னா, இதெல்லாம் அதிகப்படியான காரியம் செஞ்சது அவன் தான். இதெல்லாம் அப்பா சொல்லியே, சொல்லாத காரியத்தை செஞ்சது அது தப்பு. நீ என்ன பண்ண? ராவணனை பார்த்துட்டு வந்தான்னு சொன்னார், சீதையை பார்த்துட்டு வந்தான்னு சொன்னார். ஏன் நீ போய் இவெல்லாம் வசம் பண்ற? சொல்லாத காரியத்தை செய்து நீங்க தான் சொல்லாத காரியத்தை செய்வா, இவ ஒருத்தர் தான் சொல்ற காரியத்தை செய்யும். அதனால இவா தான் தகுந்தவா, இவாள் தான் ரட்சிக்கணும் அப்படின்னு. காரியம் கருணம் ஆரியான ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கு, நீ தயவு பண்ணும். இது அழகா வியாக்கியானம் பண்றாரு வீட்டில் நம்பல தனி ஸ்லோகியில பெரிய வச்சாங்க. எம்பெருமான் சீறி இவர்களை தண்டிக்க முனைந்தால் அவருடைய கோபத்தை ஆற்றி அவரை நல்வழிப்படுத்த நான் உண்டு என்று இருந்தேன். நானும் ஒரு கால் அவர் வழி சென்றால் எங்கள் இருவரையும் மாற்றி இவர்களுக்கு அபயம் கொடுக்கிறது, இவர்களுக்கு உஜ்ஜீவன் ஹேத்துவாய் நீ இருக்கிறாய் என்று நினைத்தேன். நீயும் எங்கள் இருவரை பின்பற்றினால் இவர்களுக்கு உஜ்ஜீவன் ஹேத்து ஆர். ஆச்சரியமான வாக்கியம். எங்க ஆத்துக்காரு கோபம் வந்து குழந்தை அடிக்க போனா நான் குழந்தை அடிக்காதேன்னு தடுப்பேன். ஒரு சமயம் அதில் பண்ற உப்புத்திருத்தை பார்த்து எனக்கும் கோபம் வந்து நாங்க 2 பேருமா சேர்ந்து குழந்தை அடிக்க ஆரம்பிச்சுட்டா பக்கத்துல இருக்க பாகவதால் பண்ணா அடிக்கக்கூடாதுன்னு தடுப்பேன். ஆனா பெருமாளுக்கு கோபம் வந்து அந்த நிகிரம் பண்ண ஆரம்பிச்சா பிராட்டி நிகிரம் பண்ணவான்னு சொல்றது நான் இருக்கேன்னு நினைச்சேன். நானும் அவர் வழியில் போயிட்டா எங்க 2 பேரையும் ஆற்றி ஜீவாத்மாக்களை ரட்சத்துக்கு ஆச்சாரம் உண்டு நினைச்சேன். அந்த ஆச்சாரிய ஸ்தானத்திற்கு நீயே கோபிச்சுட்டேனா அப்புறம் அவளை காக்கிறது யார் மனுஷியா இருக்கா? நாங்க கோபிச்சுனா கூட நீ கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஆச்சரியமா இந்த மாதிரி வியாக்கியானம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை பறிஞ்ச ஆச்சாரியால் தவிர யாருக்கும் பண்ண தெரியும். அவள்லாம் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து அவ உபன்யாசம் பண்றாள் தவிர அந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியாளுக்கு ராசிக்கு அத்புதமான ராசி. அந்த மாதிரியாக ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கும் முந்துடா தேரி நடுவிலே சென்று இடிய வேண்டும். அந்த சமுத்திரத்தை போய் நடுவில் தீர்த்தம் சாப்பிடணும். முகந்து கொடு அங்க போய் பைப்பு அப்படியே ஒரு இது பைப்பு வச்சு சாப்பிடக்கூடாது. நீயே போய் அந்த ஜலத்தை வாயால மூடணும். அப்படி கவிந்து ஆழி உள் புக்கு முகந்து கொடு, முகந்து கூட நல்லா போய் முழணும். இதெல்லாம் என்னத்துக்குன்னு கேட்டார். அந்த வயத்தினரே தீர்த்தம் சாப்பிட்டாதான் உடம்புல ஒரு கருமை நிறம் வரும். அப்ப பெருமாளை பார்க்கிறாப்புல இருக்கும். எதை பார்த்தாலும் பெருமாள் ஞாபகம். கரும் பெரும் மேகங்கள் காணில் நன்று பெய்யும் மேகங்கள் காணில் நாரணன்று ஏறப்பிறக்கும், கரும்பெருள் மேகங்கள் காணில் கண்ணன்று ஏறப்பிறக்கும். அந்த கண்ணனை பார்க்கும் வந்து அவன் பெருமையை கருக்கணும். அதுக்கு வயது நிறைய சாப்பிட்டாதானே கருக்க முடியும். அதுக்கு ஆழியுள் புக்கு முகந்து கொடு மணலே சிஷ்டமாம்படி கிரகித்து கொண்டு. அதுல மணல் தான் மிச்சமா இருக்கணும். சில பேர் எல்லாம் சாதம் போட்டா இலை மாத்திரம் மிச்சம் இருக்க முடியாது, சாப்பிடறோம் இல்லையோ. அந்த மாதிரி மணல் மட்டும் மிச்சம் இருக்கணும். தீர்த்தத்தை முழுக்க நீ சாப்பிடணும். அப்பதான் பெரும் பவம் மண்டி உண்ட பெருவைற்ற முகிலே ஒப்பர் வண்ணம். பெருமாளை பத்தி சொல்லிச்சு, இருகையில் சங்கிவினில்லா எல்லே பாவம் இளங்குலி நீர் பெரும் பவ்வம் மண்டி உண்ட பெருவைற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம். முகிலை ஒப்பர் வண்ணம். எங்க பகவானுடைய திருமேனி மேகத்தை போல இருக்கும். அது சாதாரண மேகம் இல்ல, கருமுகிலே ஒப்பர் வண்ணம். அந்த மேக கருத்த மேகத்தை பெருவயிற்ற பெரிய வேர், அதாவது பெருசா இருக்குமே மேகம் அர்த்தம். அதுக்கு வயிறு கருத்துலாம் கிடையாது. இதனால பெரிய மேகம் பெருத்துருக்கு தான். பெருவயிற்ற கருமையில ஒப்பர் வண்ணம். அது எப்படா வயிறு பெருத்துதுன்னு கேட்டார்.
பௌவம் மண்டி உண்ட பௌவம்னா சமுத்திரத்துக்கு பேர். அந்த சமுத்திர ஜலத்தை முழுக்க சாப்பிட்டாக்க 10 பேருக்கு பண்ணி வச்சுதான் ஒத்தனை சாப்பிட்டானாக்க வயிறு எப்படி இருக்கும்? சில பாம்பு வேறு உண்டு, எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிடாத போலே இருக்கும். சில பேரோட வேறு சாப்பிடாத போனோம் சாப்பிட்டாப்லேயே இருக்கும். அந்த மாதிரியா இல்லை, நிறைய சாப்பிட்டுதாலே வயிறு பெருத்துது. அப்படி இருக்கணும்னு சொன்னால் அப்படி சாப்பிடணும். எதுக்காக சொன்னா இதுலேயும் ஒரு பகவத் அனுபவத்துக்காக தான். ராமாவதார காலத்தில் பெருமாள் ராமா தன்னுடைய அவதாரம் முடிஞ்ச உடனே சரயூ நதியில் இறங்கி தன்னுடைய திருமேனியை விட்டுட்டு பரமத்துக்கு எழுனாரு கதை சொல்கிறோம் இல்லையா? பக்கத்தில் இருந்து அப்போ சேவிக்கலை இல்லையா? அந்த ராமன் சரயூவில் நெருங்கிருச்சு, அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அது அந்த காலத்து இருக்கவாள் தான் சேவை கிடைச்சிருக்கும், எங்களை போன்றவாள் கிடைக்கல இல்லையா? அப்போ கிடைக்காத குறைய இப்போ தீர்த்துக்கலாம். நீ அந்த சமுத்திரத்தில் இறங்கி தீர்த்தும் சாப்பிட்ருவோம். அது எப்படி அப்படின்னு கேட்டா, ராமன் எப்படி மேகஷாம மகோதாரா, அந்த மகாபாகர் மேகஷாமன். அவன் அந்த சதியூரதில் இறங்குற போது இடுப்பளவுக்கு இறங்குச்சே, ஒரு மேகம் ஆற்றில் இறங்கினாப்புல இருக்காது. அதனால இப்போ அதுதான் நாங்கள் பார்க்க முடியல. நீ சமுத்திரத்தில் ஜலம் குடிக்கிற போது அந்த ராமன் இடுப்படு ஜலத்தில் அந்த சமுத்திரத்தில் இறங்கியிருந்தா எப்படி இருக்கும்? அதே போல அதுக்கு அழகான உதாரணம் ஆழ்வாரே சாய்க்கிறார். ராமன் சரியோ நதியில் இறங்கியிருக்கான். அது எப்படா இருக்குன்னு கேட்டார். ஒரு சமுத்திரமா, ஒரு பெரிய சமுத்திரத்தில் மேகம் இறங்கினா போல இருக்க, திடீர்னு சமுத்திரத்தில் போய் மேகம் இறங்குமான்னு கேட்டார். ஒரு காத்து அடிச்சது, ஒரு மேகத்தை பிரிச்சு காத்து அடிச்சது, குடுகுடு தள்ளிண்டே வந்து சமுத்திரம் தள்ளு. அந்த காத்து இன்னும் வேகமா விஷயத்த சமுத்திரம் அரண்ட போடும். அந்த சமுத்திரத்துக்கிட்ட வரைச்ச காத்து நின்று போச்சு. ஏன் பின்னாடி துரத்துன வர காத்து சமுத்திரத்தை கொண்டு மேகத்தை தள்ளிவிட்டு நின்று கொடுத்தோன்னா அந்த மேகம் எங்க விடும்? சமுத்திரத்துல விடும். அதே போல பெருமாள் என்ன பண்ணார், அந்த சமுத்திரத்தில் சரையூரதில் இறங்கினார் அப்படின்னு அதுக்கு உதாரணம் கொடுக்குறார். அந்த உதாரணத்தை பார்த்தா இப்போ அந்த உதாரணம் இப்பவும் கிடைக்குமோ இல்லையோ, அதை நான் அனுபவிக்கிறேன். என்னடா அது இங்கே பசங்களா, பின்துறக்கும் காற்றிருந்த சூர்கொண்டல் போல், பின்துறக்கும் காற்றிருந்த சூர்கொண்டல் பேர்ந்து போய் திரைக்கண் வந்து அணைந்தவாய் இம்மைத்தே அன்று திருச்செய்ய நேமியான் தீயறைக்கு மூக்கும் பரிச்சவியம் ஈர்த்த பரன். அன்னைக்கு சரையூரதியில் போய் அந்த ராமன் இருக்கானே, யாரும் அந்த திருச்செய்ய நேமியான் தீ அரைக்கி மூக்கும் பரிச்சவியம் இந்த பரன். யாரும் தெரியுது இல்லையா? மூக்க அர்த்தம், காதையும் அர்த்தம், மூக்கையும் காதையும் அர்த்தம் யாரு? யாரு தெரியும் இல்லையா? ராமன். அந்த மாதிரி அது கையில சங்க சக்கரம் உள்ளவன் அவன் தான் சொல்ல, சங்க சக்கர கதாதரான்னு மண்டோதரி சேவை. திருச்செய்ய நேமியான் தீ அரைக்கி மூக்கும் பரிச்சவியம் ஈர்ந்த பரன் இருக்கானே, அவன் எப்படிப்பட்டான்? சரையூர் நதியில் வந்து இறங்கினான். இது எப்படா இருக்குன்னார், சூர்கொண்டல் பேர்ந்தும் போய் திரைக்கண் வந்தானே இந்த வாய்மைத்தே. சூர்கொண்டல்னா கர்ப்பிணியான மேகம், கர்ப்பிணியா நல்ல தீர்த்தம் நிறைஞ்சுதான மேகம். அந்த மேகமானது சமுத்திரத்தில் போய் வந்து இறங்கினா போல இருக்கு. மேகம் ஏண்டா சமுத்திரம்? பின் துறக்கும் காற்றிருந்த சூர்கொண்டல் போல், பின்னாடி ஒரு மேகம் காத்து, பின் துறக்கும் காற்று, பின்னாடி ஒரு மேகத்துல பிரிச்சு காத்துறதுலே வந்து அந்த காத்து திடீர்னு நின்று போச்சு, சமுத்திரம் ஊது. அதுவரை பகவான் இங்க என்ன காத்துனா சங்கல்பம். அந்த மேகம் யாருன்னா பகவான். இந்த பகவான் தன்னுடைய சங்கல்பம் என்ற காத்துனாலே இவன் கொஞ்ச நாள் அவதாரம் பண்ணி தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுதான். அந்த சங்கல்பமே என்ன பண்ணுது, அவதார காலம் முடிஞ்ச உடனே இவனை கொண்டு சரையூர் நதியில இறக்கிது. பின் துறக்கும் காற்றிருந்த சூர்கொண்டல் பேர்ந்தும் போய் திரைக்கண் வந்தணைந்த வாய்மைத்தே. ஒரு மேகமானது காத்தால துரத்தப்பட்டு ஒரு சமுத்திரத்தில் வந்து விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெருமாள் அந்த சரையூரில் வந்து எழுந்தார். என்று ராமாவதாரத்துடைய சமாபன காலத்தில் பெருமாள் சரையூர் நதியில் எழுந்துள்ள இருந்த ஒரு அழகை இந்த மேகமானது சமுத்திரத்திலிருந்து நீர் குடிக்கிற போது கண்டு அனுபவிக்கலாமேன்றதுக்காக தான் இப்படி கண்டிஷன். முகந்து கூட ஆர்த்தி இந்த மாதிரி வியாக்கியானம் யாராலையும் பண்ண முடியாது. அதை எடுத்து சொல்றதுக்கே நமக்கு சாமர்த்தியம் போறலையே, அது பண்றவளுக்கு எவ்வளவு ஆனந்தம். இது ராமாவதாரத்துடைய கிருஷ்ணாவதாரத்துடைய அழகை அனுபவிக்கணுன்றவளுக்கு ராமாவதாரத்துடைய அழகை அனுபவிச்சா போருவன்னா கிருஷ்ணாவதாரத்துடைய அனுபவத்தையும் இதுல பெறலாம். எங்கன்னு கேட்ட அதுக்கு திருமங்கையாழ்வார் ரொம்ப அற்புதமா அருளி செய்கிறார். தஞ்சை மாமணி கோயில் அந்த ஊர்ல பெருமாளை பத்தி அனுபவிக்கிறார். உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் உலகு என்றானே அன்று பேச்சு விடம்பெரு வித்தகனை கன்று மேய்த்து விளையாட வல்லானே. இது வரைக்கும் பூர்வார்த்தத்தை பெருமாளை பத்தி சொல்றார். வரைமீகானில் தடம் பருகு கருமோயிலை தஞ்சை கோயில் தவநெறிக்கோர் பெருநெறியை வையங்காக்கும் கடும்பரி மேல் கற்கி நான் கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலை செய்தேன்
இங்கே தஞ்சை கோவில் பெருமாளை அங்கே கடைசி திருக்கண்ணமலையில் போய் சேவிக்கிறார். இங்கே விட்டுட்டு போட்டால் அங்கே பெருமாள் சேவை சாச்சார் அவருக்குன்னு. அந்த பகவான் எப்படிப்பட்டார்னா, வரைமீகானில் தடம் பருகு கருமுகிலை தஞ்சை கோயில், இதுதான் நமக்கு முக்கியம். வரைன்னா பருவதம், அந்த பருவத்து மேல காட்டில் ஒரு குளம், அந்த குளத்தில் ஒரு மேகமானது தீர்த்தம் சாப்பிட்றாப்பல் இருக்கு கிருஷ்ணன். வரைமீகானில் தடம் பருகும் கருமுகிலை, கருமுகில் யாரு? பரமாத்மா. அந்த பரமாத்மா தடம் பருகும் கருமுகிலை, ஒரு குளத்துல தீர்த்தம் சாப்பிடுறதான ஒரு மேகம். அவன் யாரு? கண்ணன். அதான் தஞ்சை மாமணி கோயில். தஞ்சை கோவில் தவறுநறிக்கோர் பெருநறி வையுங்காக்கும் கடும்பரிய கற்கி, அந்த கற்கி எம்பெருமான். தடம் வரைமீகானில் தடம் பருகும் கருமுகிலை, சமுதிரம் மலைக்கு மேல ஒரு காடு, அந்த காட்டுல ஒரு குளம், அந்த குளத்துல போய் தீர்த்தம் சாப்பிடதான் ஒரு மேகம், அந்த மேகத்தை போல இருக்கான் எம்பெருமான். இதுக்கு நம்பிள்ள காலக்ஷேபம் சொல்லிட்டு வர, அது அழகிய மனவாள பெருவாள் நாயனர் யாரோ ஒருத்தர் காலக்ஷேபம் சொல்லிட்டு வர, காலக்ஷேபம் சொல்லிட்டு வச்சு இங்கே அபூர்வமான விஷயம், அந்த விஷயத்தை விட்டுட்டார். அப்போ நஞ்சியர் பக்கத்தில் இருந்தார். இங்கே பட்டர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறவர்களுக்கு சொன்னாராம், அது நீங்களும் சேர்த்துக்கணும். என்ன சொன்னார்னு கேட்டா, என்ன கதை நடந்திருக்கங்க, பெருமாள் மாடு மேய்க்கிறார், கண்ணுக்குட்டிலாம் மேய்க்கிறார், தினம் ஒவ்வொரு இடமா அழைச்சின்னு போவார். ஒரு நாள் இந்த மலை மேலே அழைச்சின்னு போனார். அங்கே பக்கத்தில் நந்தகோபுரத்தில் ஒரு பெரிய மலை, பிருந்தாவனத்தில், அந்த மலை மேலே அந்த கண்ணுக்குட்டிலாம் அழைச்சின்னு போனார். அன்னைக்கு இருந்துச்ச பசுக்கள்லாம் அந்த கண்ணுக்குட்டிலாம் நிறைய தாகம், அது புது இடமா இருக்கிறதுனால பசுக்கு அந்த கண்ணுக்குட்டில ஏற்கனவே அந்த இடங்கள்லாம் பறிச்சது. என்ன தாகம் வந்த உடனே என்னாச்சு, அங்கே ஒரு குளத்தை தேடி கண்டுபிடிச்சார் பெருமாள். அந்த கண்ணுக்குட்டில குளத்துல இறங்குதுன்னா ஒரு கண்ணுக்குட்டி இறங்க மாட்டேங்குது, ஏன்னா இடம் புதுசா இருக்குது. அதுக்கோ தாகம் இறக்கிறது, மூச்சு தாகம் இருக்குது, நல்லா இருக்குது. அந்த குளத்துல இறங்கி தீர்த்தம் சாப்பிட்டு ஒரு கண்ணுக்குட்டி கூட இறங்கல. பெருமாள் பார்த்தார். உடனே முட்டி போட்டு அந்த கையால தவிர்ந்துட்டு, இது கண்ணுக்குட்டி மாதிரி இவன் தழுந்துட்டு போய் அந்த தீர்த்தம் சாப்பிட்டானா. மழை 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 மழைன்னு எல்லா கண்ணுக்குட்டியும் இறங்கி கொடுத்து. இப்படி ஒரு மெய்ப்பாடு இது புராணங்கள கிடையாது, ஆழ்வாருடைய அனுபவம். அந்த நீங்களே மனசுல கல்பனை பண்ணணும். கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான், நல்ல கண்ணுங்களேன்னு ஆச்சரியமான அழகு. இந்த அழகு உள்ள ஒரு குழந்தை கையை ஊனி முழங்கால தவிழ்ந்துட்டு இப்படி 4 கால் ஜந்து மாதிரி ஒரு குழந்தை கண்ணுக்குட்டி மாதிரி இறங்கி தீர்த்தம் சாப்பிட்டுதுன்னா அது எப்போ நான் பார்க்க முடியும்? மேகமே, நீ அந்த மாதிரி சமுத்திரத்தில் போய் தீர்த்தம் சாப்பிடுச்ச, எங்க கண்ணன் அப்படித்தானே கை காலை போட்டு முழந்தாளை கொண்டு 4 காலோட கண்ணுக்குட்டி போல் தவழ்ந்து போய் தீர்த்தம் சாப்பிட்டானே, அது இன்னைக்கு நாம் சேவிக்கிறதா இருந்தா எப்படி முடியும்? நீ அந்த மாதிரி பண்ணியா அதை நாங்கள் அனுபவிச்சு ஸ்மரிச்சு நாங்கள் சேவிப்போம்ன்றதா. அது அத்தை அரையரசு மதிப்பித்தவள். மலை மேல் காட்டிலே கன்றுக்கூட்டில் நீர் ஊட்டைக்கு தான் பின்னே கையை கட்டி கவிழ்ந்து நின்று தண்ணீர் அமுதி செய்யுமா போலே ஆயிற்று. அங்க தண்ணீர் சாப்பிட்டா தண்ணீர் அமுதி செய்யுமா போலே ஆயிற்று. கிருஷ்ணன் அமுதி செய்தார். அதனால பெருமாள் அமுதி செய்தார். காட்டுல போய் கண்ணுக்குட்டியாட்டம் கைகளை ஊருண்டு முழங்கால ஓட்டுண்டு அங்க போய் தீர்த்தத்தை அமுதி செய்தார். அதை பார்த்தா அதுதான் வரைமீகானில் தடம் பரும் கருமுகிலை தஞ்சை கோயில்னு அப்படி ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை பார்க்கலாமே. அதில் எது செய்தாலும் சரி பகவத் அனுபவம் வரணும். அதில் முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஆர்த்து சப்திக்கணும். தேதீன வதனா சர்வே சுஷ்ரு காரணோகசா வானரேந்திரசு நிர்கோணம் பர்ஜன்ய நினதோபம். ஹனுமன் லங்கைக்கு போனானே வல்லையே வல்லையேன்னு கவலைப்பட்டு இருக்கார். இதோ வந்துவிட்டேன்னு சொல்றாரு பரம சந்தோஷத்தோட. ஆஃபீஸுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சே வல்லையே ஆத்துக்காருன்னு இருந்துச்சு. ஹார்ன் சப்தம் கேட்டால் பரம சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஹனுமானுடைய சப்தத்தை கேட்டா தேதீனவதனா சர்வே சுஷ்டு காரணோகசா. அங்க வியாக்கியானம் ஆர்த்து திருவடி வரவால் திருவடி கோஷத்தால் மற்ற முதலில் சத்தியை பெற்றது போலே வியாக்கியானம் தருகிறார். அதாவது ஹனுமார் வரபோது அவருடைய கோஷத்தை கேட்டு மற்ற வானங்களா எப்படி சந்தோஷத்தை அடைந்தாலும் அதே போல் நீ போட்ட சப்தத்தை பார்த்து பகவத் யோகத்தினால கஷ்டப்பட நாங்களாம் சந்தோஷப்பட வேண்டும். அந்த மாதிரி சப்திக்கணும். ஆர்த்து அந்த வானங்கள் ஹனுமானுடைய சப்தத்தை கேட்டுது. ஆயத்தாஞ்சிதல் ஆங்கூலா சோபவ துஷ்டமானசான் சுக்ரீவனுக்கும் காதல விழுந்து இந்த சப்தம். என்னடா ஹனுமன் போனா வல்லையடா, மாச கணக்கு ஆயிடுத்தே வல்லையே வல்லைன்னு பெருமாள் கட்டப்பட்டுருக்காரு. அந்த சமயத்தில் ஹனுமான் போட்ட சப்தம் மற்ற வானங்கள்லாம் போட்ட சப்தங்கள் கேட்டுது. வால் குரங்கெல்லாம் சந்தோஷம் தான் வால் நீண்டு அப்படியே மலையில போய் சுத்தினு தான். ஆயத்தாஞ்சிதல் ஆங்கூலா சோபவ துஷ்டமானதா, காரியம் முடிஞ்சு போச்சு இப்படின்றதா சொன்னார். அந்த மாதிரி சப்திக்கணும். பெருமாள் ஹஸ்தினாபுரத்தில் துரியோன சபையில் வச்சு வாக்கியம் அபியாததே கிருஷ்ண சுதம்ஷ்ண துந்தி விஸ்வன ஜீமூதிவ கர்மாந்தே சர்வாம் சம்ஸ்ராமயன் சபாம். நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னு கிருஷ்ணன் எழுந்தான்.
எழுந்தோடனே சபை முழுக்க அப்படியே குலுங்கித்தான், சந்தோஷமா இருந்தான். எப்படி சொன்னார் வார்த்தை? வாக்கியம் அபியாததே கிருஷ்ணா சுதம்ஷ்டா, வெள்ளொளேன்னு பல், அந்த கொஞ்சம் போரும் பல் தெரியும்படியாக. துந்துபிஸ்வனஹா, பர்சனாலிட்டி நல்லா இருக்கும், குரல் குடிச்சு போது மூஞ்சி ஒரு மாதிரியா இருந்தால் நன்னவே இருக்கு. ஆகிருதி தகுந்தாப்ப ஸ்வரம், ஸ்வரத்துக்கு தகுந்தா ஆகிருதி அப்படின்னு சொன்னான். சொன்ன ஜீமூதைவ கர்மாந்தே, நிறைய மழையே பெய்யாது, பயிரெல்லாம் வாடி போயிருந்தா. அந்த சமயத்தில் மேகத்துடைய கர்ஜனை கேட்டால் பயிரெல்லாம் செழிக்குமா போல. அப்படி ஆர்த்து ஏரி, எங்க பார்த்தாலும் பட்டு நீலப்பட்டால வானத்தில் தர மறைச்சாப்புல விண்ணில மேலாப்பு விரித்தார் போன்னு அப்படி இருக்கணும். அதை பார்த்து அந்த மேகத்தை பார்த்து பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும். ஆர்த்து ஏரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. இங்கேருந்து மேகங்கள் அந்த இதுக்கு சமுத்திரத்துக்கு போச்சே, பரமசிவனை போல போச்சான். திரும்பி வரைச்ச பெருமாள் போல் திரும்பி வந்தோம் நான் கம்பர். ஆர்த்தி ஏரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஒரே மேகத்திலே பரமசிவனையும் பெருமாளையும் காட்டுறான்னு சாமரசத்துக்காக எடுத்து சொல்லுவா சில பேர். நீரணிந்த கடவுள் நிறத்த வான் ஆரணிந்து சென்று ஆறுகளி மேய்ந்து அகில் சேரணிந்த முளை திருமங்கேசன் வீரணிந்தவன் மேனி என் மீண்டவை. இங்கேருந்து போச்ச பரமசிவனை போச்சா உடம்பெல்லாம் பஸ்மம் பூச்சிட்டு போலையா, மேகத்தில் தண்ணி இல்லைன்னா பஞ்சு போல வெள்ளவளேன்னு இருக்கும். அந்த வெளுப்பா இருக்கிறதால பரமசிவனை போல போச்சான். தீர்த்தம் சாப்பிட்ட உடனே என்னாச்சு, அகில் சேரணிந்த முளை மங்கள மகாலட்சுமி அவள் தன் கேள்வன் போல வீரணிந்தவன் மேனியின் மீண்டு ஸ்ரீபதியான எம்பெருமானி மேனியை போல மீண்டது. இங்கேருந்து போச்சு பரமசிவனை போல போச்சு, வரைச்ச பரமாத்மாவை போல வந்ததுன்னு சொல்ற. அந்த மாதிரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அந்த பிரளய காத்து பெருமாள் நேற்றே சொன்னேன். பிரளய காத்திருக்கு பெருமாளுக்கு நம்ம கிட்ட தயதா இருக்கும், கோபமே இராது. நேற்று உதாரணம் சொல்லிச்சு, குழந்தை ரூட்டி பண்ணிச்சே, உபத்திரம் பண்ணிச்சே, ரொம்ப அவளுக்கு கோபம் வரும், அடிச்சு தூங்க போடுவா. தூங்கிச்சு ஐயோ குழந்தைய அடிச்சுட்டோமேன்றதா மனசுல வருத்தம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பிரளய காத்துல அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத்து நிர்வேதா, இப்படி சுறுசுறுப்பா இந்த ஜீவாத்மாக்கெல்லாம் அடிச்சு சம்ஹாரம் பண்ணி இப்படி பிரகிருத்தில ஒட்டும்படியா பண்ணிட்டோமேனு கிருப்பையே இருக்கும். அதனால உடம்புல பெருமாளுக்கு ஒரு ஷைனிங் இருக்கும். அதனால அந்த மாதிரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அந்த உருவம் போல்னு சொன்னதுனால அவன் திருவுள்ளத்திற்கு தயையை ஒன்னால வரவழைத்துக் கொள்ள முடியாது என்றதா இவளே சொல்ற. பாழியந்தோடு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அது எப்படி தரமான கருப்பு தெரியுமா? மேகம் ரொம்ப கருப்பா இருக்கணும். சுவாமி தத்துவமுத்தா கலாபத்தில் முதல் ஸ்லோகம் ரொம்ப அற்புதமா சாய்க்கிறார். லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாதேஷ சம்பர்தமான நாபி நாளீகரிங்கன் மதுகர பட்டலே தத்தஹஸ்தாவரம்ப அஸ்மாகம் சம்பதோகான் அவிரள துளசீதாம் சஞ்சாத பூமா காளிந்தி காந்திஹாரி கலையது குசலம் கலையத்து வபுஷா காளிமா கைடபாரே. ஹே பகவானுடைய கருப்பு நிறம் இருக்கு, அது எனக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசன். பெருமாள் நமக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணு சொல்ல, பெருமாளுடைய திருமேனி க்ஷேமத்தை உண்டு பண்ணு சொல்ல. அந்த திருமேனி இருக்க கருப்பு கலர் இருக்கு, அந்த கருப்பு நிறம் நமக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணணும். காளிந்தி காந்திஹாரி கலையது வபுஷா காளிமா கைடபாரே, அது நமக்கு க்ஷேமத்தை உண்டு. அஸ்மாக்கம் சம்பதோகான் கலையது, நமக்கு நிறைய நிறைய க்ஷேமத்தை சம்பத்தை கொடுக்கணும். காளிமா கைடபாரேஹே, மசுகைட்டுபாள வசம் பண்ண எம்பெருமானுடைய திருமை வபுஷ காளிமா, அவன் திருமையில் இருக்க கருப்பு இருக்கு, அந்த கருப்பு க்ஷேமத்தை கொடுக்கட்டும். அந்த கருப்பு சாதாரண கருப்பா? லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாத்து ஏஷ சம்பர்த்தமான. லக்ஷ்மியுடைய கட்டாட்சம் மேல மேல விடுது. லக்ஷ்மியுடைய கட்டாட்சம் எப்படின்னா கருந்தடங் கண்ணி. பிராட்டினுடைய கண்கள்லாம் கருணீரில் புஷ்பத்தை போல் இருக்கும், தாமரை கண் போல் இருக்குன்னு தாமரை போல் இருக்குன்னு சொல்ல மாட்டா. ஸ்திரீகளுடைய கண்ணுக்கு தாமரை உதாரணம் கொடுக்க மாட்டா. தாமரையில சிவப்பு கலந்துருக்கும் கலர், அது புருஷனுடைய கண்ணுக்கு தான் தாமரை கண் சொல்றோம். ஸ்திரீகளுடைய கண்ணெல்லாம் கருணீரில் புஷ்பம் போல இருக்கும். கருந்தடங் கண்ணின்னு திருநாமம் எங்க தொலைவெளி மங்கலத்திற்கு போகும். அரவிந்த லோச்சன் இவனுக்கு பேர். அந்த பிராட்டிக்கு கருந்தடங்கண்ணின்னு பேர். அந்த மாதிரி கருந்தடங்கண்ணியா இருக்கிற பிராட்டி தன் கட்டாட்சத்தினால கட்டாட்சிக்கிற போது அந்த கருப்பு நிறமெல்லாம் பட்டுப்பட்டு ஏற்கவே இருக்க கருப்புக்கு ரெண்டாம் தடவை கோட்டிங் கொடுத்தாப்புல இன்னும் கருப்பு அதிகம். நாபி நாளீகரிங்கன் மதுகர படலி தத்த ஹஸ்தாவலம்பா, நாபியிலேருந்து தாமரை முளைச்சிருக்கு. அந்த தாமரை இருக்க தேனை சாப்பிட்டு நிறைய கரு வண்டுகள்லாம் வந்து மொய்க்குது. அந்த வண்டுகளுடைய திருமையில் இருக்க முடியாத சரீரத்தில் இருக்க முடியாத கருமி நிறம் பெருமாள் திருமையில் அதில் ரெண்டாவது கோட்டிங் கொடுத்தாப்புல. இப்படிப்பட்டதான கருப்பானது நமக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணணும் பார்த்து. அப்படிப்பட்ட ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. மெய்தான் கருக்கலாமே தவிர திருமையில திருவுள்ளத்தில் அந்த மாதிரி தய வர முடியாது. நேற்றே சொன்னேன். இப்போ பஞ்சாங்கத்தில் இன்னைக்கு சேவிச்ச நாளைக்கு தசமி நாச்சியார் திருக்கோள்னு போட்டிருக்க. அந்த நாச்சியார் திருக்கோளில் பெருமாள் நாச்சியார் திருக்கோள் தான் போட்டு, நாச்சியார் போல பார்வை பார்க்க முடியாது என்றதாக சாட்சிய. அப்படிப்பட்டதான அத்தியுதமான பெருமாள் ஊழி முதலும் உருவம் போல் மெய் கருத்து.
பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி. அதுக்கப்புறம் நீ மின்னணும். மின்னச்சு சக்கரத்தாழ்வான போல மின்னணும். சக்கரத்தாழ்வான நேற்று எல்லாம் சொன்ன விஷயம் தான். சக்கரத்தாழ்வான எந்த பெருமாள் கையில் இருக்கிற சக்கரத்தாழ்வானா எல்லா பெருமாள் கையிலையும் ஒரே சக்கரத்தாழ்வான் தான் இருக்கான். ஆனால் பத்மநாபன் என்ற அவனை போய் எடுக்கிறாருங்க. அந்த பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி. அந்த திருக்கை எப்படி? பாழி அந்தோள் பத்மநாபன் கையில். பாழின்னா விஷாலத்துக்கு பேர். அந்த விஷாலத்தை உடையது, அழகாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான் பௌச்சாயாம் அவஷ்டப்தா லோகோ மகாத்மனான்னு சொல்லி அந்த பெருமாளுடைய கைக்கும் கீழே உலகமெல்லாம் தங்கக்கூடியதான மகிமை அதுக்கு உண்டு. அப்படிப்பட்டதான ஆச்சரியமான திரு. அப்படிப்பட்ட திருக்கை இருக்கக்கூடியதான திருக்கை பருத்து உருண்டு நீண்ட திருக்கை. ஏன் அப்படி உருண்டு இருக்குன்னார் எல்லாம் ரங்கநாதன் விஷயமா வியாக்கியானம் பண்றா சில பேர். ரங்கநாதன் ரொம்ப தேஞ்சி மாஞ்சி ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பார். வசிஷ்டன் பக்கத்திலே வார்த்தெடுத்து வினயம் எல்லாம் வடிவிலே தோற்று முடியும். பெரிய பெருமாள் திருவேணி பத்தி சொல்லும். பெரிய பெருமாள் திருவேணி கையெல்லாம் உருண்டு இருக்கு. அது என்ன காரணம் தெரியுமா? அவர் பிள்ளை பெருமாள் எங்கேயாரு சொல்றார், திருவாய்மொழி பாடு அடிக்கடி இப்போ திருவாய்மொழி திருநாள் ஆயிடுச்சு நேற்று காட்சி. இந்த திருவாய்மொழி கேட்டு 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 அந்த பாட்டை கேட்டு கேட்டு அது அப்படி திருவேணி பெருத்து போச்சான். அருமறை துணிந்த பொருள் முடிவை அமுது ஒழுகுகின்ற தமிழினில் விளம்பியருடைய ஷடகோபர் சொல் பெற்று உயர்ந்தன அரவணை மேல் விரும்பி அருதுயில் அமர்ந்து அணி திருவரங்கர் மணித்திகழ் முகுந்தர் அழகிய மணவாளன் கொற்றப்பு எங்களே. ஏன்னா திருவாய்மொழி 1000 அவருக்காத்தானே வன்புகழ் வாந்தியிடும் மகிழ் சோலை அரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ் மகள் 1000. இந்த திருவாய்மொழி 1000 பாட்டும் ரங்கநாதனை பார்த்தா. இந்த கங்குலும் பாலும்னு ஒரு 10 பாட்டு ஒரு திருவாய்மொழி. அந்த 10 பாட்டுலயும் இந்த 1000 பாட்டுடைய அர்த்தத்தையும் அடைக்கிறார் வீட்டுல நம்பிள்ள. அப்படிப்பட்ட ஆச்சரியமான பாசனம். அதில் திருவாய்மொழி முழுக்க ரங்கநாதன் பேர்ல. இதனாலே ஒரு பெருமை இல்லையா? மற்ற பெருமாளுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. மற்ற பெருமாளுக்கெல்லாம் எப்படின்னா திருக்கண்ணபுரத்துக்கு இவை பத்தும், திருவேங்கடத்தை இவை பத்தும் இப்படின்னு சொல்றாரு. அதாவது திருப்பாவாடை பெருமாளுக்கு 1000 படி பிரசாதம் அமைச்சிடுவார். அமைச்சிட்டு இந்த தீர்த்தக்காரருக்கு ஒரு ஓட்டை, அந்த ஓடு அதில் பாதி ஓடு சில பேருக்கு, முழு ஓடு சில பேருக்கு, இப்படி பிரசாதத்தை வாரி வாரி கொடுப்பார். அந்த மாதிரி திருவாயூர் மொத்த பிரசாதத்தை ரங்கநாதனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தீர்த்தக்காரில் கொஞ்சமாக பங்கிட்டு கொடுப்பார். அதில் மொத்த 1000 பாசத்தையும் பெருமாளுக்கு சமர்ச்சிட்டு இந்த நீர் கொஞ்சம் எடுத்துமோ மற்ற பெருமாளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுறாப்புல இருக்குது. இந்த பெருமையை நினைச்சதா ஏன் பெருமாள் கை பெருக்காது அப்படின்னு. பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் சமுத்திரக்கரில் இந்த கையை அப்படி மடக்கி வச்சுன்னு பெருமாள் படுத்துக்கிறார். அவர் கவி வால்மீகி வர்ணிக்கிறார். பாகும் புஜக போகாபம் உபதாயாரிசூதன ஜாத ரூபமயேவ பூஷணிஹி பூஷிதம் புரா புஜிஹி பரமநாரீணாம் பரிமிருஷ்டவனாகதா அநேகதா. வசந்த ஸ்திரீகள்லாம் பிடிச்சு விட்டு கையினர். ராமனை சீத்தை தவிர வேற யாரும் தொடமாட்டார். புஜை பரமநாரீணாம் வசந்த ஸ்திரீகள்லாம் தொட்டு விட்டாள்னார். அதுனா பத்தினு அர்த்தம் இல்லை, மாதாக்கள் கை கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா இவெல்லாம் பிடிச்சி விட்ட கையில் அர்த்தம். அல்லது ஒத்துமே இல்லாமல் சாட்சா சர்வேஸ்வரத்தில் எல்லாரும் பட்டு போயிடுச்சு. ராத்திரி உள்ள ஏகாந்தமா ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி அவளே வந்து பிடிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் பண்றாள். சயனேச்சு உத்தமாங்கேன சீதாயா சோபித்தம் புறா. ராத்திரியில் படுத்த காலத்து சீத்தைக்கு தலகாணி அதுதான். ராமன் சீத்தை விட்டு பிரிஞ்சு போது அழறான். சீத்தை தூரத்துக்கு அழல. ஆத்துக்கு தூக்கம் வராது. அவளுக்கு பஞ்சு மெத்த போட்டா கூட தூக்கம் வராது. தாத்தா தேசாத் சபதி பரதே ஞஸ்த ராஜ்யாபிஷேகம் யாமா மேகா வனமனுகதா ராஜதானிம் விஹாய தாமே வத்வாம் உச்சித சயனாம் பாஹு மத்தியே மதியே தூரே கிருத்வா குணவதி முஹு தூயதே மே அந்தராத்மா. அந்த ஸ்லோகத்தை சொல்லிச்சே கல்ல தாரதார ஜபம். அப்படி ஆச்சரியமா. நான் ஒரு ஆண்டியா காட்டுக்கு வந்தேன். இந்த சமயத்தில் யாராவது ஒரு பத்தினி கூட வருவாளா? நீங்க மறுபடியும் ராஜ்யத்துக்கு வந்தா கடைசி போங்க, நான் பிறந்தாத்துல அப்புறம் வரேன், பிறந்தாத்துக்கு போறேன்னு போவார். அப்படி போகாத. யாமா மேகா வனம் அனுகதா ராஜதானி விஹாய தாத்தா தேசாதி சபதி பரதே ஞஸ்த ராஜ்யாபிஷேகம். அந்த ராஜ்யத்தை தம்பிக்கு கொடுத்துட்டு வரைச்சே என்னை ஒத்தனை நம்பிட்டு பின்பற்றி ஒரு ஆண்டியா வந்த என்னை பின்பற்றின்னு வந்தாளே, அப்படிப்பட்டவளை நான் விட்டுவிட்டேன். அந்த ஒரு பெண்ணை என்னால் காப்பாற்ற முடியாது போயிடுது. கம்பன் சொல்றான், எங்க சித்தி ரொம்ப புத்திசாலி, தீர்க்காலோசனை உள்ளவள். ஒரு பெண்டாட்டை காப்பாற்ற முடியாத இவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி தான் பரதன் கிட்ட கொடுக்க சொன்னான். ஒரு பெண்டாட்டை என்னால் காப்பாற்ற முடியலையே. நான் இருக்குச்சு ஒரு புருஷன் இருக்குச்சு ஆபரணத்தை கட்டி போட்டாள்னா ஒரு ஸ்திரீ யார் உண்டு? அந்த மாதிரி சேர்த்தி தவிர யாராவது புருஷன் இருக்குச்சு ஆபரணத்தை கட்டி போட்டுவா உண்டா? இதனால எனக்கு ராஜ்யம் ஆடுறதுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னு தான் என் சித்தி கொடுத்தாள். அவள் சித்தி ரொம்ப ரொம்ப தீர்க்காலோசனை உள்ளவன்னு கம்பன் வர்ணிக்கிறான். அந்த மாதிரியாக வரைச்சு
அவ சொல்லிச்ச தாமே வத்வாம் உச்சித சயனாம் பாகு மத்தியே மதியே. எங்க தெரியுமா படுத்துவள்? காட்டுல என் மார்பல படுத்துவள், அவளுக்கு தலகாணி என் கைதான். அப்படி சொல்ல சயனேச்ச உத்தமாங்கேன சீதாயா சோபிதம் புரா. இந்த பாக்கியம் வேற யாருக்கு வரும்? சீதாயா உத்தமாங்கேன, அவளுடைய சிரசு பட்டு அவளுக்கு தலையணியாக இருந்திருக்கு இந்த கை. அந்த கையை மடக்கி வச்சிருக்கான். சாகம் சம்யுகே யுக சங்காசம் சத்ருணாம் சோகவர்தனம் சூதானந்தனம். சத்ருக்கள் அந்த கையை பார்த்தா பயப்படுவார். ஸ்நேகிதாள்லாம் பார்த்தா கையை ஆனந்தப்படுவார். அப்படிப்பட்டதான பாழியன் தோழை பத்மநாபன் கையில். ராமனுக்கும் ராவணனுக்கும் வாக்குவாதம். ராவன் தன் கையுடைய பெருமையை சொல்றான், ராமன் தன் கையுடைய பெருமையை சொல்றான். பதங்கள் அநேகமா ஒரே மாதிரியான பதங்கள். ஒரு கவி நாட்டத்தில் வந்தீங்க, ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஹேலோன்மூலித சந்திரசூட கிரைய திரைலோக்கிய தத்தாபத லங்கா தங்க ஹராஹ புரந்தர புர ஸ்திரீ பிருந்த பந்தீகிருதாக கராஹ வைதேஹி குச்சகும்ப குங்குமரச வியாசங்க பத்தஸ்பிருஹாஹ சோத்கண்டம் தசகந்தரஸ்ய ஜெயினஹ கேலந்தி தோக்கேளையா. ராவன் சொல்றான், ராமா என் கையை என்ன நினைச்சிருந்த? ஹேலோன் மூலத்த சந்திரசூட கிரைய. அப்படி விளையாட்டாக நான் கைலாச பருவத்தை இந்திரன் சிவன் வசித கைலாச பருவத்தை ஆட்டின கைடா இது. விளையாட்டாக ஒரு மலையை ஆட்டுறதுனா ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டாமா? ஹேலோன் மூலத்த சந்திரசூட கிரைய. அப்புறம் பெருமாள் கண் திரைலோக்கிய தத்தாபதா. இப்படி கையை வசத்துனா 3 லோகத்துக்கு ஆபத்து வந்துடுச்சு. அப்படி 3 லோகத்தை ஆபத்தை கொடுக்குறதான கை. அதே சமயத்தில் லங்கிக்கு வர ஆபத்தை போக்குற கை. தேவஸ்திரிகள்லாம் சிறை பிடித்த கை. ஆனா ஒன்னே ஒன்று சஸ்பென்ஸ், சீத்தையை தழுவி ஆலிங்கனம் பண்ணி ஆலிங்கனம் பண்ணி ஆசை ஒண்ணுதான் நிறைவேறாம இருக்கு. அதுல ஆசை உள்ளதான கை. அப்படி இப்படி 20 கைகளை பாருனா அதே பார்த்த சுவாமி போட்டு அதையும் குறையில்லைன்னு தனக்கு சாய்க்கிறார். ஹேலோன் மூலித சந்திரசூட கிரையா. சிவன் வசிக்கிற பர்வத்தை ஆட்டின கைன. ஹேலோன்மூலித சந்திரசூட தனுஷா. சிவ தனுஷ ஒடிச்சு கை இது. அதே ஹேலோன்மூலித சந்திரசூட தனுஷா. நீ சிவனுடைய பர்வத்தை ஆட்டின, சிவனுடைய தனுஷ ஒடிச்சு கை. 2 பேரும் சேர்ந்து சிவனுக்கு உபத்துந்தம் பண்ணுவா. ராவணன் சிவனுக்கு வாசஸ்தானத்தில் இல்லாத பண்ணா, இவன் தனுஷ ஒடிச்சான். அது சிவனுடைய சம்பந்தம் 2 பேரும். அடுத்து திரைலோக்கிய தத்தாபதா திரைலோக்கிய தத்தாபயாக. என் கை அப்படி அஞ்சல் அஞ்சல்னு கை வச்சா 3 லோகத்தை அபயம் வருண்டா. அபய பிரதானம் பண்றதாக. பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரையன்னு ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துர்மாம் அவ்யாத் அபயவத். இப்படி கையை வச்சிருக்கானே, இதுக்கு என்ன தாத்பரியம் தெரியுமா? 2ஆம் தடவை சரணாதி பண்ண வேண்டாம். ஒரு தடவை சரணாதி பண்ணா போறோம், 2ஆம் தடவை சரணாதி பண்ணும். ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணார், ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணா போறோம், 2ஆம் நமஸ்காரம் பண்ணான்றதுக்காக வருதுன்னு வியாக்கியானம் பண்ணார். ஏன் அப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டோ இல்லையா? நாம் சரணாதி ஒரு தடவை பண்ணா போறோம், பிரணாமம் ஒரு தடவை பண்ணா போறோம் சொல்ற. அதுக்கு அனுகுணமாக எடுத்த அது உத்தம வியாக்கியானம் பண்ணார். திமுக பசங்களா இருக்கல சரணா நமஸ்காரமே பண்ண வேண்டாம் தடுக்கிறதுன்னு கையில் அவன் சொல்லலாம். இப்படி போயிட்டே இருந்தா அப்ப கிடையாது. ஏன் அப்பப்பா நீ சேவிக்காதப்பா சேவிக்காதப்ப அங்கேயே சேவிச்சிருப்பான்னு செய்வேன். ஒரு தடவை போறோம்னா ஒரு தடவை கூட வேண்டாம்னு சொல்ற. அப்படி கூட வியாக்கியானம் பண்ணலாமா இல்லையா? ஆக இப்படி நீ இஷ்டப்பிரகாரம் வியாக்கியானம் பண்ணி நமஸ்காரமே பண்ண வேண்டாம்னு கூட தடுக்குதுன்னு சொல்லலாம். அதுக்காக சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக சொல்றச்சே சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி தியாதுன்னு சகித் சகிதங்கிறது தான். சரணாகதி ஒரு தடவை பண்ண வேண்டாம், 2ஆம் தடவை பண்ண வேண்டாம். பிரணாமம் ஒரு தடவை பண்ணா போறோம், 2ஆவது பண்ண வேண்டாம் பிரமாணங்கள் இல்லை. உத்தாயோத்தாய புனః பிரணமே உத்தாயோத்தாய. சம்பிரதாயத்தில் நிறைய பெருமாள் விழுந்து விழுந்து சேவைன்னு ஆசை இருக்கும் இல்லையா? சம்பிரதாயத்தையும் விட முடியாது, ஆசையும் விட முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறது, இங்கே சேவிக்கிறது, அப்புறம் 2 அடி வந்து அங்கே ஒரு தடவை சேவிக்குது, அங்கே ஒரு தடவை சேவி, ஒரே இடத்துல 4 தடவை சேவிக்கூடாதுன்னு வசதி அப்படின்னு சொல்லி எவன்ச்சு நிறைய சேவிக்கணும்னு ஆசை இருக்கு. அதில் பிரணாமத்தில் நிஷேதம். அது இப்போ அவா ஆச்சாரம் ஸ்தாபிச்சு அது இருக்கட்டும். இது சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக அர்த்தம் சொல்லிச்சு இப்படி சொல்லணும் தான் உத்தம சுவாமி சமத்காரம் பண்ணிச்சு. பிரணாமே ஒரு தடவை போறன்னு சொல்றதுன்னா அப்போ பிரணாமே வேண்டான்னு கூட அர்த்தம் சொல்றோம். அது ஸ்வேச்சையை அர்த்தம் சொல்லக்கூடாது, பிரமாணத்துக்கு அனுகும். அந்த மாதிரி திரைலோக்கிய தத்தாபயாக லங்கா தங்க ஹரஹன லங்கா தங்க கரஹ. லங்கைக்கு மாத்திரம் ஆபத்தை கொடுக்குறது என் கை. புரந்தர புற ஸ்திரீ பிருந்த பந்தி கரஹனர். தேவஸ்தில சிறை வச்ச கையினர், தேவஸ்தில சிறை விடுத்த கைடா என் கை. புரந்தர புற ஸ்திரீ பிருந்த பந்தி மூச்சகா. நீ என்ன பண்ண, சீத்தையை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுற கையின. வைதேகி குச்சகும்ப குங்குமரச வியாசங்க லப்தஸ்பிருஹா. அந்த சீத்தையை ஆலிங்கனம் பண்ணி பெருமை பெற்ற கைடா என் கண். இப்படி சொல்லி சோத்கர்ஷம் அங்க தசகந்தரஸ்ய சோத்கர்ஷம் ரகுநந்தனஸ்ய ஜெயினஹா கேலந்தி. அந்த பதங்கள்லாம் அப்படி பார்த்து பார்த்து ரொம்ப அப்படிப்பட்ட பாழியந்தோடை பத்மநாபன் கையில். நேற்று சொன்னேன் பத்மநாபன் கையில் சொல்லான்னு குழந்தை பறந்து அந்த சந்தோஷத்தை ஆழி இடங்கை வலம்புரி நின்றாற்ப எரியான்று அடங்கார் ஒடுக்கு வைத்து ஆழி விடங்காலம்
தீவாய் அரவணை மேல்னு அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்துல ஆழியழ செங்கும் வில்லுமழன்னு சக்கரத்தாழ்வாரம் இந்த பாஞ்சஜனி ஆழ்வாரம், அதாவது சுதர்சன பாஞ்சங்களை தன் சந்தோஷத்தை கலப்புறதாக. தசரா சமயத்தில் அரண்மனையை பார்க்கணும் மைசூர்ல. அப்படின்னா மற்ற சமயத்துக்களும் தசரா சமயத்தில் அரண்மனை அழகா இருக்கும் இல்லையோ. அந்த பத்மநாபன் சொன்னதுனாலே நேற்று சொன்னோம் இல்லையோ, நாபி பங்கஜ சாயினா ஸ்ருதி சுகீஹி நாஹம் நாஹம் நாபிச்ச மத்சுதா நச்ச சுராஹ சர்வே நஜாமி சதா தியானாரோபித சேதசோ முனிகணாஹ ஜானந்தி விஷ்ணோ பதம் இத்தம் நாபிசரோஜ சாயி புருதுகு வியாகாரம் ஆகர்ணயன் சேதே பன்னக சாருபூம ஜெயினே ஸ்ரீபத்மநாபஸ்ரீயா. நேற்று சொன்ன ஸ்லோகம் ரங்கநாதன் விஷயம். பத்மநாபன் கையில் பத்மநாபன் விஷயமாக சுவாமி சாய்க்கிறார் திருவனந்தபுரம் பத்மநாபனை பற்றி. இங்கே சொல்றார், டிம்பஸ்ய அம்புஜ சம்பவசிய வச்சனைஹி ஓம் தத் சத் இத்தியாதி. ஓம் தத்துன்னு குழந்தை சொல்றது இவ சந்தோஷப்படுறான்னு. அங்க திருவனந்தபுரம் பத்மநாபனுடைய நாபிலேருந்து உண்டான பிரம்மா இருக்கானே, அவன் என்ன சொல்றான்னார், நாஹம் நாபிச்ச மத்சுதஹ நச்சசுராஹ சர்வே நச்சாமி சதா தியானாரோபித சேதசோ முனிகணாஹ ஜானந்தி விஷ்ணோ பதம். அவன் பிரம்மா சொல்றான் பறந்தோடனே, எம்பெருமானே தத் விஷ்ணு பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா இருக்கும் இல்லையோ, அந்த விஷ்ணு பதம் விஷ்ணுவாகித பதம் உன்னுடைய பரமாத்ம ஸ்வரூபம் இருக்கே, இந்த ஸ்வரூபத்தை என்னாலையும் தெரிந்து கொள்ள முடியாது. நாஹம் நாபிச்ச மத்சுதா, பரமசிவனும் தெரிந்து நானே முடியலன்னா என் பிள்ளை எங்க தெரிஞ்சு போறான். நாபிச்ச மத்சுதா, பரமசிவனுக்கும் தெரியாது. நச்சசுராஹ சர்வே நச்சாமி, இந்த மற்ற தேவதைகள்லாம் கூட தெரிஞ்சு கொள்ள முடியாது. நச்சாமி முனிகணாக, இன்னும் மற்ற மகரிஷிலாம் கூட தெரிஞ்சு முடியாது. ஏன்னா தியானாரோபித சேதசா, அவதான் இப்பதான் தியானம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கா. அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவளுக்குலாம் இது தெரியவே தெரியாது. தியானாரோபித சேதசா முனிகணாக ந ஜானந்தி விஷ்ணு பதம் இத்தம் நாபி சரோஜ சாயி புருதுக வியாகாரம் ஆகர்ணயன். இந்த மாதிரி வயத்துல நாபியில பிறந்த தாமரையில பிறந்த குழந்தை, நாபி பங்கஜ ஷாயினஹ, இந்த தாமரையில பிறந்த அந்த குழந்தை இருக்கானே பரம் பிரம்மா, இத்தம் நாபி சரோஜ ஷாயி புருதுகன்னு குழந்தைக்கு புருதுக வியாகாரம் ஆகர்ணயன். எப்படி நம்ம குழந்தை நம்ம வைபவத்தை குழந்தை சொல்றது பாத்தியா அப்படின்னு சொல்லி வியாகாரம் ஆகர்ணயன் சேத்தே பன்னக சாருபூம ஷயனே ஸ்ரீபத்மநாபஸ்ரீயா. அவள் இருந்து அந்த குழந்தை சிரிக்கிச்சே, அவன் மட்டும் இல்லாமல் அவள் இருந்தாலும் ரசப்படாது, இவன் மட்டும் இருந்து அவள் இருந்தாலும் ரசப்படாது. தம்பதி ஆனந்த கிரந்திரேகோயம் அபத்தியமிதி பட்சத்தை. ஒரு குழந்தை என்பது அவ ரெண்டு பேருடைய சந்தோஷத்துல முடிச்சது. குழந்தைன்னு மாம்ச கிரந்தி இல்லை, அந்த தம்பதிகளுடைய அன்பு இருக்கு, அந்த அன்பு தான் குழந்தையா வந்திருக்குன்றான் பவு. ஆனந்த கிரந்திரேகோயம் அபத்தியமிதி பட்சத்தேன். அந்த மாதிரி அவ ரெண்டு பேரும் சேத்தே பன்னக சாருபூம சேனே ஸ்ரீ பத்மநாபா ஸ்ரீயான்னு. இது திருவனந்தபுரம் சங்கல்ப சூரியத்தில் சுவாமி தேசியன் திருவனந்தபுரத்து விஷயமா இந்த ஸ்லோகத்தை சாய்கிறார். அப்படிப்பட்ட பத்மநாபன் இருக்கானே, அவன் கையில் இருக்கிற சங்கம்னா குழந்தை பிறந்த ஒரு உற்சாகத்துல சங்கமும் சக்கரமும் அப்படி பிரகாசிக்குங்கள். அப்படி ஆழி போல் மின்னி வலம் பொறி போல் நின்றது. பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி பத்மநாபன் கையில் வலம் பொறி போல் நின்றது. நின்றதிருந்து அந்த மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுதான் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியாக அந்த சங்கம் சக்கரங்களும் அங்க சொல்றாருங்க. ஆயோத்தியகீஹி துது அபிஷேக சமித்த ஹரிஷி, பாதுகாப்பட்ட அபிஷேகத்தும் போது ஊதின சங்கமானது சாமியன் அசாமியன் ராமஸ்ய ராட்சச சிரோ லூரே சாமியன். இந்த பட்டாபிஷேகத்தும் போது பாதுகாப்பட்டாபிஷேகம் ஜனங்கள் பரமசந்தோட சங்கத்தை ஊதினாலும் இல்லையா, இந்த சங்கத்வனி குறையாமல் அப்படியே கும் கும்னு அந்த துவனி பிரதித்வனியோட அப்படியே லங்கை வரைக்கும் போச்சான். அதுக்கு போறதுக்கு 10 மாசம் ஆச்சான். அதுக்குள்ள பெருமாள் 14 வருஷம் ஆயிடுது. அப்பதான் ராவண வதம் பண்ணாராம். ராவண வதம் பண்ண செங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே சொல்லணும் இல்லையா. ராவண வதத்துடைய அந்த ராவண ஜெயம், அந்த வெற்றியை ஊதது செங்கு இல்லைன்னு யோசனை பண்ணலாம். இந்த பாதுகாப்பட்ட அபிஷேகத்தும் போது ஊதினதான சங்கத்வனி அந்த ராவண வதம் 6 வரைக்கும் நின்று அதிர்ந்து அந்த வெற்றியை பறைசாற்றித்துன்னு வர்ணிக்கிறார் சுவாமி பாதுகாசர். அந்த மாதிரி நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் பலம் புரி போல் நின்றதிருந்து ஆண்டாளுக்கு அந்த சங்கத்வனி கேட்கறது ஒரு பெரிய ஆனந்தம். அது ருக்மிணிக்கு கிடைச்சது. சார்ங்கத்வனி சீதைக்கு கிடைச்சது. சங்கத்வனி ருக்மிணிக்கு கிடைச்சது. ஆண்டாளுக்கு ரெண்டும் கிடைச்சது. ரெண்டு கண்ணு ஆசைப்படுறா. ஏன் சில பேர் ஸ்வீட்டை மாத்திரம் சாப்பிட்டு திருப்தி பட்டு போவா, சில பேர் காரத்தை மாத்திரம் சில பேர் ரெண்டும் போட்டால் தான் திருப்தி வரும் இல்லையா. அதில் ருக்மிணி தேவி சீதா தேவி இவளை காட்டிலும் இவளுக்கு இன்னும் பெரும் பசினா பெரும் காதல். அது ரொம்ப அழகா சொல்ல. கோங்கலரும் பொழில் மாலிரும் சோலை மேல் மாலிரும் சோலையில் கொன்றைகள் மேல்
தூங்கு பொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன். பெருமாள் கோவிலில் இந்த கொன்றை பூ இருந்ததுன்னா என்ன லாபம்? அது யாரும் பொறிக்க மாட்டா, பெருமாளுக்கு உபயோகப்படாது. கோங்கலரும் பொழில் மாலிரும் சோலையில் கொன்றைகள் மேல் தூங்கு பொன் மாலைகள் உடனாய் நின்று தூங்குகின்றேன். இந்த கொன்னை பூ பூத்துதுன்னா சவர் மாதிரியாவே இருக்கும். இந்த 2 மூணு மஞ்சளா சவரில் காசு மாலை பண்ணா இருக்கும். அப்படி இருந்து நான் தூங்குறேன். பகவத் கோங்கலரும் பொழில் மாலிரும் சோலை மேல், அந்த திருமாலும் சோலை தேவதாந்திரம் இல்லாததுனால இந்த கொன்றை பூவை பொறிச்சு உபயோகப்படுத்துறது மனுஷா இல்லாம கூட்டார், தேவத்தையே இல்லாம கூட்டார். அதெல்லாம் அப்படியே அந்த அழகு அழிஞ்சு அப்படியே கருகி போடுது. அதே போல் தூங்கு பொன் மாலைகள் உடனாய் நின்று தூங்குகின்ற இந்த பூலோகத்தில் என்ன கல்யாணம் பண்ணி எந்த மனுஷன் இருக்கான்? என் எவ்வளவுங்களாம் வீணா போயிட்டு இருக்கேன், நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கப்படாத. கல்யாணம் பண்ணி அப்புறம் இருக்கட்டும். பூ உங்கள் திருமுகத்து மடுத்தூதி சங்கொலியும் ஷார்குவில் நானுலியும் தலைப்பெய்வது எஞ்ஞான்றுகளோம். தூரத்துலேருந்து அந்த சங்கத்தை ஊதக்கூடாதா? அல்லது தனுசை நான் கயிறை தட்டி விட்டியான அந்த சார்கத்வனியாக நான் கேட்க பாட்டேனா? பூ உங்கள் திருமுகத்து மடுத்தூதி சங்கொலியும் ஷார்குவில் நானுலியும் தலைப்பெய்வது எஞ்ஞான்றுகளோ. இது யாருக்காவது கொடுத்துருந்தா ஆசைப்படலாம், யாருக்காவது கொடுத்துருக்காளான்னு கேட்டார். ருக்மிணி கல்யாணத்துக்கு பிராமணன் அனுப்பிச்சோம் இல்லையோ கிருஷ்ணர் மறுநாள் கதை சோபாவினித்தும் அஜிதோத்வானே விதர்பா, போது விடிஞ்சா கல்யாணம், நீ வந்து உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கருதேசி போட்டார். உடனே பெருமாள் வர கொஞ்சம் நாழி ஆயிடுப்பதே அவளுக்கு அத்தேரி வந்துருப்பதேன்னு வரைச்சியே 2 தெருவுக்கு முன்னாடி ஹார்ன் பண்ணி வராமல் சங்கத்தை ஊதின்னு வரான். அது அந்த சமயத்தில் அந்த சங்கத்வனி காதில் விழுந்துதான். சகுனங்களாம் இடைக்கண் இடத்தோட இடது கையெல்லாம் துடிச்சுதான். ஸ்திரீகளுக்கு இடப்பக்கம் துடிச்சா ரொம்ப சுபத்துக்கு சூச்சகம். ஊரு சவ்யா நயன கமலம் புருல்தாஜா பிதஸ்யாக பிராவேபந்த பிரே உபகதம் சூச்சயந்தி சுவருத்தியா ஆராதாசீத் அலகு துளசி சௌமியகந்த சமீர பிரத்யாசன்னும் முகு உதச்சரத் பாஞ்சஜன்ய பிரணாதா. இது யாதவாபித்தை சுவாமி அன்னைக்கு அந்த மாதிரி சங்கத்தை ஊதில் வரும்போது சரி கிருஷ்ணன் வந்துட்டான், நீ சிசுபாலனுக்கு வாழ்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சீதைக்கு ஒரு ஆறுதல் ஏற்படுறான். அங்கே என்ன பண்றா தெரியுமா? சார்கத்வனிக்கு அங்க ஹம்ச சந்தத்தில் பெருமாள் சொல்லி அனுப்பிக்கிறார். ஆமா கொஞ்ச நாள் பிராணம் வச்சுக்கோ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். எத்தனை நாள்னா ரொம்ப ரொம்ப குறைச்ச நாள். சேத்தும் பத்வா விபுலமச்சலைஹி சாயகேர்வா பயோது கிருத்வா லங்காம் சர்ஜமிவ கலே கரே கேலதாம் வானராணம். இந்த ஹம்ச சந்தேகம் எதுக்காக பண்ணார்னா, ஹனுமான் கிட்ட சூடாமணி கொடுத்தாச்சு, நான் இன்னும் 2 மாசம் உயிர் வச்சிருந்தேன், பிராணம் வச்சிருந்தேன், அதுக்குள்ள வந்து மூட்டுக்கோ, சீக்கிரம் ராமனை வர சொல்லுன்னு சமாச்சாரம் சொல்லி சூடாமணி கொடுத்து அனுப்பிச்சார். ஹனுமன் போய் ராமன் கிட்ட சூடாமணி கொடுத்துட்டான். மேல அவன் சேத்து பந்தத்துக்கு ஆரம்பிச்சுட்டான். இந்த சூடாவணி போய் சேர்ந்ததா ஹனுமான் போய் விஷயத்தை சொன்னானா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருக்குமோ இவளுக்கு. ஒரே கட்டிக்காரல இருக்கா, என்ன பண்ணோம், நான் சூடாவணி வந்து சேர்ந்து நான் சீக்கிரம் வந்து வரேன், நீ பிராணனை வச்சுக்கோ, நீ பிராணனை விடாதே, சீக்கிரம் நான் வந்து விடுறேன்னு சொல்லினாலும் அவளுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும். இல்லைன்னா ராட்சச படச்சிங்க அடிச்சு போட்டாலோ, சூடாவணி தான் தொலைஞ்சு போச்சோ, அது சமுத்திரத்தில் விழுந்துட்டானோ, அது போய் சேர்ந்ததோ இல்லையோ, அவன் வருவா, நம்ம இதுக்கு ஆசையை வச்சிருது, பிராணனை விட்டுலாமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தோணாமல் இருக்குதா, பதிலுக்கு ஒரு சமாச்சாரம் கொடுத்தா நல்லா இருக்கும். இது வால்மீகிக்கு இந்த ஐடியா தோணலை, சுவாமி தேசியம் தோணிச்சு. உடனே என்ன பண்ணார், ஹம்சத்தை பொறுத்து தூது அனுப்பிச்சார். நான் சீக்கிரம் ஹனுமன் கொடுத்தான், சூடாவணி வந்து சேர்ந்தது, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அல்பியோபி சுமுகி திவசி யோதையன் யாதுதா, நான் ரொம்ப ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் ஆகும் அவ்வளோ சீக்கிரம் நான் வரேன், நீ பிராணனை விடாதே அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்தது எப்படி தெரியுன்னு கேட்குறியா? கர்ணேஷீதும் தவற செய்தா லக்ஷ்மண சாபகோஷை, நான் வந்தேன்னு லக்ஷ்மண் டங்காரம் பண்ணி தெரிவிப்பான் அவனுக்கு. அந்த சாப்ப கோஷம், அந்த தனுஷனுடைய ஓசை, அதை கேட்டு நீ வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே பிரகாரம் லக்ஷ்மணனை கொண்டு பண்ண சொல்கிறேன். தங்க ஆத்துக்காரிட்ட தானே நேரம் பேசக்கூடாது அப்படின்னு வச்சுது வேலை, அந்த மச்சனை விட்டு பேச சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன். அது போல் 2 பேருக்கு 2 கிடைச்சிது, இவாளுக்கு இது ஒன்னே போதும். அந்த மாதிரி ஷாருங்க தாழாதே ஷாருங்கம் உதைத்த சரமழை போல் பிரபிஷ்ய ராட்சசம் சைன்யம் ஷரவருஷம் வவருஷான்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமன் ராட்சச சைன்யத்தில் புகுந்தான், பானத்தை மழையாக பொழிஞ்சான். ஷாருங்கம் என்றதான பில்லிருந்து பானத்தை ஷரவருஷம் வவருஷான்னு சொன்னார். அதே போல நீங்க மழையை வருஷத்தை பெய்யணும், ஆனா அதுல எல்லாரும் அழிஞ்சா இங்க அழியக்கூடாது, நாங்களாம் வாழணும் அப்படி சொல்லி வாழ உலக தாழாதே ஷாருங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து. நீ பெய்யணும், நாங்க மகிழ்ந்து மார்கழி நீராடணும் சொன்னான். சில ஆச்சாரிய வியாக்கியானம் பண்ணிச்சு, மகிழ்ந்து பெய்திடாய் நாங்களும் மகிழ்ந்து நீராட. எங்க ஆத்துக்காருக்கு வேலை செய்ய நீ பயந்து செய்யறா போல செய்யக்கூடாது, சந்தோஷமா செய்யணும்னு சொல்ற. இதுக்கு அழகான ஒரு கதை ஹம்ச சந்தேகத்திலே சுவாமி சாதிக்கிறார். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை எல்லாம் ஒரே ஜில்லாவா இருந்த காலம் உண்டோ இல்லையோ, இந்த மதுரில் மேகங்கள் மழை பொழியும், பயந்துண்டு பொழியும். அது பார்த்துருக்க. அதில் பயந்து பெய்யறதுல மதுரில் வச்சுக்கோ,
ஸ்ரீவில்லிபுத்தூரில் மழை பெய்ச்ச சந்தோஷமாக செய்யணும். ஏன் மதுரில் மேகங்கள் மழை பெய்ச்ச ஏன் பயப்படுறதுன்னு கேட்டால் அங்கே ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்து மேலே மழை பெய்யுது. மழை பெய்யல அந்த ஒப்பந்தத்தை மீறினான்னு ஜெயிலில் போட்டுருவாளாம். அதாவது சேர ராஜ்யம், சோழ ராஜ்யம், பாண்டி தேசம் இது மூணுத்துலையும் பஞ்சம் வந்துடுது. 12 வருஷ காலம் பஞ்சம் வந்துடும். இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வெள்ளம் வந்து கொடுத்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் கேட்குறோம் இல்லையா, 166 கொடு, 36, 180 கொடுன்ட்டு பணம். அந்த மாதிரி அந்த காலத்தில் இங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா தேவலோகத்து போய் கேட்டு வாங்கிட்டு, அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அதுக்காக என்ன பண்ணா, 3 பேரும் இங்கேருந்து எடுத்ததெல்லாம் டெல்லிக்கு போய், அப்போ எடுத்ததெல்லாம் அவள் அந்த சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு இருந்தா. அங்கேருந்து தேவேந்திரன் போய் அவன் தான் மழை, வருணனுக்கும் நிர்வாகம் அவன் தான். அங்கே போய் மழை பெய்ய முடியாது கேட்கணும் பிரார்த்திக்கிட்டு தான் போனான். போனால் இந்த பாண்டி தேசத்து ராஜா நடுவில் ஒரு 2 நிமிஷம் பின்தங்கி விட்டான். இவன் மாத்திரம் வேகமாக போட்டான். சேர ராஜாவும் சோழ ராஜாவும் முன்னாடி போயிட்டார். தேவேந்திரன் சபைக்கு போனால் அப்போ இந்த சரீரத்துலேயே போயிட்டு இருந்தா. அங்கே போனால் என்னாச்சு, இந்திரன் உட்கார்த்தா மேலே ஒரு ஸ்டேஜில் ஒரே ஒரு ஆசனம் போட்டு, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இப்போ மந்திரிகள் உட்கார்த்தா 2 ஆசனம் தான் போட்டு, மீட பொதுஜனங்கள் உட்கார்த்தா கேலரி போட்டு. அந்த சோழன் சேரன் 2 பேரும் போனாலே அவள் என்ன பண்ணா, கரெக்டாக 2 பேராக இருந்தால் அந்த 2 ஆசனத்தை உட்காந்துட்டான். அடுத்தாவது பாண்டி தேசத்து ராஜா போனான், முடிவேந்திர சிகாமணி. இவன் 3 பேருக்கு ஈக்குவலாக அந்தஸ்து இருக்கும் இல்லையா. இவன் போனால் இவன் இந்த ஜனங்கள் உட்கார்ல கீழே தான் உட்கார வேண்டும், அந்தஸ்து குறைச்சலாக இருக்குன்னு பார்த்தான். என்னடா பண்ண யோசனை, இந்திரன் வல்ல சபை, இந்திரனுடைய ஆசனத்திலே போய் உட்காந்துட்டான். ஆழ்வார் திருநகரில் மடத்துக்கு அசாதாரணமான மரியாதை உண்டு. முதல் தீர்த்தம் வாழ்ந்துட்டான். எப்பவுமே கொஞ்சம் இந்த மாதிரி பெருமாள் சந்தியாக இருந்தால் கூட கொஞ்சம் சண்டைகள் இதெல்லாம் பெருமாள் அந்த தீர்த்தம் வாங்கிக்கல, அது ஆசையினாலே சண்டை. அந்த சண்டை சாத்விகமான சண்டை. ஐஷங்கருக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு அந்த உள்ளூர் தீர்த்தக்காரெல்லாம் என்ன பண்ணால், அந்த வாசிப்படியில் கீழே தானே உட்காரணும் முதலிடம், அந்த முதலிடத்தை இடம் கொடுக்காது எல்லாரும் வாசிப்படி நெருக்கின்னு உட்காந்துட்டான். ஐஷங்கர் எழுதினார். ஐஷங்கர் தான் ரிசுமன் ஆராய்ச்சி இல்லையா, அவளுக்கு சாமர்த்தியம் உண்டு, தைரியம் உண்டு. இல்லைன்னா உட்காரத்துக்கு இடம் இல்லை. உடனே அர்ச்சகால கூட அந்த 2 கதவு ஒரு கதவை சாத்துன்னு, ஒரு கதவு சாத்துல படியில் எழுந்துச்சு, எடுறா தீர்த்தம் அப்படின்னா. சரி, இப்போ இன்னைக்கு கூட ஒத்த கதவை சாத்தி மரியாதை எங்களுக்கு. நாளைக்கு வைகாசி மாதம் அங்கே போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பெருமாளத்தை தலை கட்டிக்கணும். அதனால பெருமாளத்தில் மரியாதை வாங்கிக்கிறதுக்கு ஆசைப்படுறா. அதனால வந்து சண்டையாக இருந்தாலும் போக்கியமான சண்டை தான். அதனால் அழிங்க தைரியமாக படிக்கட்டில் உட்காந்து ஒத்த கதை அடியோட கதை சாத்தினா பெருமாள் சரியாகுது. ஆனால் 2 கதவு தந்து உட்காந்து பெருமாள் உட்காருது அனுச்சிதும் படியில். அதுக்காக ஒத்த கதவை சாத்து சொல்லி அந்த படியில் உட்காந்து ஆடாடாடா நாம் உட்கார போட்டு அப்புறம் இவன் நினைச்சாலாம். ஆனால் அது ஐசிங்க ஸ்டேஸில் வந்து முடிஞ்சுது, இவன் ஆனந்தத்தில் வந்து முடிஞ்சுது. இவன் போய் இந்த அங்கே பெருமாளுக்காக இருக்கிறதால அந்த தன்னுடைய தீர்த்தத்தை மரியாதை பெறுதல் ஆனந்தத்தினால ஐசிங்கருக்கு அனுமதி பண்ணிட்டான். இவன் இந்திரன் சுத்திரனாக இருக்கிறதுனால என்ன பண்ணா, தன் ஆசனத்தை வந்து உட்காந்து சபிச்சான். அவள் 2 பேருக்கும் ராஜ்யத்தில் நீங்கள் போகிறதுக்குள்ளே மழை பெய்யணும் அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சான். ஒரு பையன் எங்கிட்ட பிச்சுக்கு வந்து என் ஆசனத்திலே உட்காரியா, 12 வருஷம் பஞ்சம் 24 வருஷம் ஆறுது போது இன்னும் பஞ்சத்தை அதிகமாக்கிட்டு கூட்டான். இவன் தலையை தொங்க போட்டு போனால் ஊருக்கு போச்சு. கடைசியில் இந்திரன்கிட்ட போய் பிரயோஜனம் இல்லை. அங்கே இந்த சோமசுந்தரன் இருக்காரு இல்லைங்க, அங்கே அந்த சிவமூர்த்தி அவர்கிட்ட போய் வந்தேன். முதலே எங்கிட்ட வந்துடலாமல்ல, ஏன் நீ அங்கே போல. சரி இப்போது வந்தேனே, அதுக்கு சந்தோஷப்படும். சரி இப்போது வந்தேன்னு சந்தோஷப்பட்டு பாசுபதாஸ்திரம் கொடுத்தான். அந்த பாசுபதாஸ்திரம் எடுத்துட்டு அந்த மலை மேலே மேஞ்ச மேகங்களுக்கெல்லாம் தேவத்தையை சிறை பிடிச்சான். எல்லா தேவத்தெல்லாம் இந்திரன் முதல் கூட எல்லாரும் ஓடி வந்தா என்னை ஜெயிலில் விட்டுருணும். அதெல்லாம் ஜெயிலுக்கு பயப்படுற காலம் அந்த காலம். இப்போ என்னன்னா ஆற்றுக்காடு அங்கே நிறைய சௌக்கியம் பலகாரங்கள்லாம் கிடைக்கிறதுன்னு போவே ஆசைப்படுவா. ஜெயிலுக்கு பயப்படுற காலம். நீ சரியா மழை போயிடலாம் ஜெயிலில் போட்டுறேன்னு சொன்னான். அதுக்காக என்ன மாதம் 3 மாதிரி பெய்யணும்னு ஒப்பந்தம் எழுதி வேண்டாம். அந்த ஒப்பந்தத்துக்காக பயந்துட்டு பெய்யுதுலங்க. அந்த மாதிரி பயப்படக்கூடாதுன்னு சொல்ல. ஈஷாதஸ்திராண்யதிகதவதாம் க்ஷத்ரியாணாம் பிரபாவாத் காராவாச ஸ்மரணச்சகிதைஹி சிக்தசஸ்யைஹி சிக்தசஸ்யான் பயோதைஹி காராவாச ஸ்மரணச்சகிதைஹி சிக்தசஸ்யான் பயோதே. அப்படி மழை பொழிஞ்சு பயிரெல்லாம் வளர்ந்துருக்கிறதா அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்றதா. பஷ்யன்யாயாக பரமழகையா ஸ்பர்தமானே ரஜஸ்ரம் புண்ணியாபாசைஹி புற ஜனபதிஹி மண்டிதான் பாண்டிய தேசன். வடக்கு வளர்க்கிறது, தெற்கு தேயதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ தெற்கு ஒசந்தது நிறைய யானை கட்டி போரடிக்கும் தென் முதலின்னு சொன்னோம் இல்லையா. அப்படி தாழையா மழை பெய்யும். ஆனால் பயந்து பெய்யும். அந்த மாதிரி பெய்யக்கூடாது. வாழை பெய்து மகிழ்ந்து பெய்த நாங்களும் மகிழ்ந்து நீராட. ஆழிமழை கண்ணா ஒன்று கைகரவேல். ஆழிமழை கள்ள தாரதாரியா ஜல ஒரு பகவத் அனுபவத்தினால. யாரும் சுவாமி பாஷிகர் ஆழிமழைக்கு அந்த பாஷிகார பிரார்த்திக்கிறார். ஆழிமழைனா கள்ள தாரதா ஜலம் பெருக்கின்ற ஆண்டாள். அவளுக்கு தமையன் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள். பாஷிகாரிகள் தங்கைன்னா இவளுக்கு அவர் என்னணும். அதில் பகவத் பக்தாளரும் கள்ள தாரதார ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலங்குண்டதும் முனி ராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி
வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநேர் கொண்டு அரங்கன் கோயில் திருமற்றும் சேருசே தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கு அணிவனே. ஸ்ரீரங்கத்தில் இப்போ நாளைக்கு வைகுண்ட ஏகாசி எல்லாரும் அங்கே திரள போகிறார். ரங்காரங்க சொல்லி கல்லில் தார ஜலம் வரும். அந்த கோவில் திருமுற்று முழுக்க அப்போ கல் தளர்ச்சி கிடையாது, மண்ணாக தான் இருக்கும். அது முழுக்க ஷேர் ஆகிடும். அந்த ஷேரில் கொஞ்சம் ஆட்டம் என் சிரசுக்கு நான் சேர்த்துப்பேனே. கல்ல ஜலம்னா எப்படிப்பட்ட ஜலம்? கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம். வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு. காவேரியில் ஜலம் வராப்புல கல்ல ஜலம் வருமா? அப்படி இருக்கு. ஏன்னா பக்கத்தில் காவேரி இருக்கு. இங்கே திருப்புல்லாளின்ற பக்தாள் இருக்கோம், அவா கண்ணில் எப்படா ஜலம் வருனார். பொறு சிறைகள் போந்துலவு புல்லாணி கை தொழுதேன் அரிமலர் கண் நீர் ததும்ப அந்துகிலும் நில்லாவே. திருமங்கி ஆழ்வார் பரகால் நாய்க்கு திருப்புல்லாணி எம்பர் மட்டும் ஈடுபட்டார். அதுலேருந்து பிடிச்சது வியாதி. சாதம் வீட்டில் உடம்பு அழைச்சி போச்சு. என்னடி பண்ணேன்னு கேட்டார். திருப்புல்லாணி எம்பெருமானை சேவிச்சேன், அதுலேருந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு விஷயம் புரிஞ்சு போச்சு. பொறுதுறைகள் போந்துளவு புல்லாணி கை தொழுதேன். நான் பண்ண தப்பு ஒன்றும் இல்லை. அடிக்கடி சினிமா போனால் கண்ணில் சிவந்து போச்சு, தண்ணி கொட்டுறது. ஏன்டா கண்ணில் தண்ணி கொட்டினா? இல்லை, நேற்று ராத்திரி முழுக்க 5-6 தேட்டருக்கு போய் ராத்திரி முழுக்க சினிமா பார்த்தேன், கண்ணில் ஜலம் கொடுத்துணும் இல்லையா? ஆழ்வார் கண்ணில் ஜலம் வந்ததுன்னா திருப்புல்லாணி எம்பெருமார், அது திருக்கண்ணபுரத்து எம்பெருமானா திருமங்கி ஆழ்வாருக்கு மனசே கலங்கி போயிடும். சமுத்திரம் கலங்கிதுன்னா ஒரு எருமையை குளிப்பாட்டினா சமுத்திரம் கலங்க. அந்த மாதிரி திருமங்கி ஆழ்வாடி மனசு கலங்கணும்னா திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் விஷயமா தான் கலங்கும். கண்ணில் ஜலம் வரத்துக்கு எவ்வளோ அப்படி ஓட கூட இதில் வந்துடும். அதுக்கெல்லாம் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் வரமாட்டான். மனசு கலங்கணுமா இருந்தால் அதுக்கு திருக்கண்ணபுரத்து எம்பெருமான். கண்ணில் ஜலம் வந்ததுக்கு காரணம் அது சாதாரண ஜலமான அந்த பக்கத்தில் என்ன இருக்குது திருப்புலனில் சமுத்திரம். சமுத்திரம் போலே ஜலம் தான் அடிச்சு ஆலை அடிக்கிறதான் கண்ணில். ஏன் அந்த மாதிரி வர்ணிக்கிறார். அது வியாக்கியானம் பண்ணார், பெரிய வியாக்கியானம் இல்லை. எம்பெருமானையும் அங்குள்ள சமுத்திரத்தையும் காண ஆசைப்பட்டாளாக இவளுக்கு அவ்வருகு போக வேண்டாதபடி இவள் உடம்பின் ஏகதேசத்திலே சமுத்திரத்தையும் அலைகளையும் சிருஷ்டித்தான் ஆகாதிரே. இவர் புல்லாணி எம்பெருமானி கைதறின்னு சொல்லாமல் இல்லையா? பொறுதிரைகள் போந்துலவும் புல்லாணி கைதொழுதேன். சமுத்திரம் அலை வீசி என்றுதான் திருப்புல்லாணி செய்ய ஆசைப்பட்டேன்னு கேட்டேன். அடாடா சாது ஷாட்டா. நான் ஆத்துக்காரிக்கிட்ட சொல்லு, நீ ஒரு நெஞ்சில் அடைக்க முடியாது இலை தச்சு போடுறிய, வாழை இலையை போட்டு ஆச்சரியம் புஷ்பம் மல்லி புஷ்பம் போல சாதம் போட்டு அவனை உபச்சாரிச்சா ஆத்துக்காரரு அப்படின்னு. அந்த பச்சை பச்சைன்னு வாழை இலையும் மல்லிப்பூ போல பிரசாதமும் மஞ்சள் அந்த பசு நெய்யும் இப்படிதான் சாதம் போட்டு உபச்சாரம் பண்ற ஆத்துக்காரரு அப்படின்னா சரி சொல்லிட்டு மல்லிப்பூ போல கிச்சிடி சிம்பா அம்பரி வாங்கிட்டு பண்ணி போட்டார். நான் வெறும் பிரசாதமாக கேட்டேன். பச்சை பச்சையில் வாழை இலையும் சாதமாக போட்டேன்னு சொன்னேன். வாழை இலையும் மறுநாள் காலத்தில் வாழை இலையும் சேர்த்து போட்டேன் இல்லையா? அது வெறும் சாதம் மாத்திரம் அபேட்சிச்சா வெறும் சாதம் போடலாம், வாழை இலையும் சேர்த்து அபேட்சிச்சா இல்லையோ? திருப்புல்லாணி எம்பெருமான் மாத்திரம் சேவிக்கல. பொறு சிறைகள் போந்துளவு புல்லாணி கை தொழுதேன். அந்த சமுத்திர அலைகள் அடிக்கிறதான திருப்புல்லாணி சேவிச்சேன்னு ஆசைப்பட்டதுனால இவளுக்கு அவ்வளோ தூரம் போக உண்டாருக்கு. இவளை சரீரத்தில் ஏகதேசத்திலே சிருஷ்டிச்சார். அதில் ஸ்ரீரங்கத்திற்குலாம் பக்கத்தில் காவேரி போல கல்லு ஜலம் வரும். திருப்புல்லாணி பக்தாளுக்கெல்லாம் பக்கத்தில் சமுத்திரம் போலே வரும். எங்கள் காஞ்சிபுரம் திருவாளுக்கெல்லாம் ஸ்தூலானு நயன முகுளைஹி பிப்ரதோ பாஷ்ப பிந்தூன் காவேரியில் தீர்த்தவே பாவலால் தீர்த்தவே வராது. இப்போ மெட்ராஸில் குழாயில் தீர்த்தம் வராப்புல ஒரு பொட்டு மூட்டா அது பெருசாக வரும். ஸ்தூலான்னு எப்பவுமே ட்ரையான பிரதேசம். ஆனால் இப்போ நிறைய குளத்தில் சானந்த இன்னும் ஒரு 7 வருஷம் காஞ்சிபுரத்தில் தீர்த்த பஞ்சம் வராதுன்ற அப்படி நிறைய தீர்த்தம் வந்துடுத்து. இருந்தாலும் பாலாறில் தீர்த்தம் வர்றது கஷ்டம். அதுக்கு தீர்த்தத்துக்கே பஞ்சம், அதுக்கு பாலாறுன்னு பேர். எங்கள் இஞ்சிமோட்டேஷன் கேட்டாலும் ஏன் பாலாறுன்னு பேர் வந்தது? தீர்த்தம் பால் படுற பாடு படுமாங்க. மற்ற ஊரில் இப்போ பம்பையில் பால் தீர்த்தம் படுற பாடு தினம் இந்து மகாசமுதில் லட்சக்கணக்காக பாலை கொண்டு கொட்டுறாள். ஏன் படமே போட்டிருந்தான். இங்கெல்லாம் பால் தண்ணி படுற பாடுபடுது, அங்கெல்லாம் தண்ணீர் பால் படுற பாடுபடுறது. அதுக்காக ரொம்ப துர்லபமும் பாலாறு பேர் வச்சு அகிம்சாயும். இப்படி ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆச்சாரியாலை பற்றி பிரார்த்திக்கிறார். அது பாஷ்யக்காரரை பற்றி. அதில் ஒன்று நீ கைகரவேல் ஞான கைதான் ஆழியுள் புக்கு பாஷ்யக்காரர் இருக்காரு. கேட்டுட்டா போறோம். மெய்யே சொல் என்ன கட்டுவிச்சு சொல் என்ன சொல்றாள் ஆழ்வாருடைய பாசுரம். அங்கே திருநெடுந்தாண்டகத்தில் பட்டுடுக்கும் அயர்த்திருங்கும் பாவை பேனாள் பராங்குஷ நாய்க்கு பரகால் நாய்க்கு பெருமாள்கிட்ட வியாமோகம் வந்துடுச்சு. பட்டுடுக்கும் அயர்த்தி இறங்கும் துணியை உடுத்திப்படலாம். இன்னைக்கு பெருமாளுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும்னு பட்டு உடுத்திடலாம். அப்படியே இந்த புடவை உடுத்திடும்போது பக்கத்தில் பெருமாள் இல்லையே, அவருக்குன்னு பிடிச்சதான் சில ட்ரெஸ். இந்த கலர் எங்கள் ஆத்துக்கார் ரொம்ப பிடிக்கவே உடுத்துவா. ஐயோ அவர் அமெரிக்காவில் தான் இருக்கார், இப்போ இந்த புடவை உடுத்திச்சு பக்கத்தில் இல்லையேன்னு பட்டுடுக்கும் அயர்த்து உறங்கும் பாவை பேனாள் பக்கத்தில் பொம்மையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விழுந்து பெருகுவான் அப்படின்னு சொல்லிருந்து இப்படி இவ்வளவு வியாதி வந்தது. என்ன வியாதி வந்ததுன்னு சொல்லிட்டே இருக்க, வியாதிக்கு காரணம் புரியல.
அங்கே ஜோசின்னு சொல்ற குறத்தி வந்தார். அந்த குறத்தி பார்த்து திருத்தாயார் கேட்கிறா, மெய்யே மெய்யே கட்டு வச்சு சொல் என்ன சொன்னார். ஏன் சில பேர் பாட்டு பாடுனா உடம்பு சரியில்லை இது அது இல்லை அப்படின்னு பாடவே மாட்டா. அதுக்கப்புறம் ரொம்ப வற்புறுத்தி விட சில பேர் பாடுன்னு சொல்றதுக்குள்ளேயே இங்கே பெருமாள் சந்தில் அந்த மாதிரி வந்து இருந்தால் பெருமாள் தரையை நீக்கணும்னே பாடுறா பாருங்க. அந்த மாதிரி கர்வம் இல்லாத பாடணும். அந்த மாதிரி சில கட்டு வச்சுன்னா ரூபா துரியா துரியான்னு இங்கே ஏற்பட்ட கட்டு சொல் என்ன சொன்னாள். சொல்லூர் பாடுன்னு பாடினான். அது சொல்லூர் சொன்னாலாம். அது எத்த போலனா எம்பெருமானாரை போலவும் ஸ்ரீ கீதாச்சாரனை போலவும். கீதாச்சாரனா கேட்காத செவித்தாழ்த்தாருக்கெல்லாம் அவன் ருச்சியை உண்டாக்கி சொன்னான் கீதாச்சாரியர். இவர் அப்படில இவர் கேட்பா செவித்தாழ்த்தாருக்கெல்லாம் சொன்னார் பாஷிகார். அந்த கட்டு வச்சது பாஷிகாரை போலையும் நேற்று சொன்னேன் திருமடல இது திருந்திருந்தாண்டகத்தில். அந்த மாதிரியா சொல் என்ன சொன்னாள். இது பகவத் விஷயத்தான் வியாசியான தவிர வேறு. மெய்யே கட்டு வச்சு சொல். கட்டு வச்சு என்றால் ஜோசியர்கள் மெய் தான் சொல்லு. நீ உண்மை சொல்லுன்னு சொல்ல வேண்டாமே எதுக்குன்னார். இது இயற்கை புணர்ச்சி. அதான் 2ஆம் பேர் தெரியாத பண்ண கலவை புணர்ச்சியாக இருந்தாலும் சட்டம் சொல்ல மாட்டா. இது கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்க சந்திச்சதா பெரியவ பார்த்த கூட சொல்ல மாட்டா. நம்ம வாயால் இருக்கா சொல்றது. அந்த மாதிரி மறைக்கக்கூடாது உண்மையே சொல்லுன்னு சொன்னாலாம். சொன்னோடனே சொல்லிட்டா பகவத் விஷயத்தில் ஈடுபாட்டால் வந்திருக்கும். அந்த மாதிரி இவள ஒன்று கைகரவேல் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறவா. ஞான கைசான்னு சொல்றதுனால இது சுவாபதேசங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆர்த்து ஏரி ஆதி அற்புதமான வானவர்த்தம் பிரான் பாதமாமலர் சூடும் பத்தி இல்லாத பாவிகள் உய்ந்திட தீதில் நன்னறி காட்டி எங்கும் திரிந்து அரங்கன் எம்மானுக்கே காதல் செய் தொண்டர்க்கு எப்பிறப்பிலும் காதல் செய்யும் என் நெஞ்சமே. பத்தி இல்லாத பாவிகள் உய்ந்திட தீதில் நன்னறி காட்டி எங்கும் திரிந்து. அதில் ஆச்சாரியால் போறது அங்கங்க அங்கங்க தத்துவஞானம் இல்லாதவாளை உய்விக்கிறதா அங்க போட்டு போறார். இங்க அப்படி இல்லை. தத்துவஞானம் உள்ளவாளுக்கு இன்னும் மேல மேல உற்சாகம் மட்டும்தான் நாங்கள் சஞ்சரிக்கணும். அதனால அங்க போய் அந்த மாதிரி சுரூபத்தை காட்டி அந்த மாதிரி சொல்லும். அந்த மாதிரி ஆர்த்து ஏரி ஏரின்னா பஜத்து எத்திபதோ பத்ரவேதியம் திரிவேதின்னு விஸ்மாசனத்தில் உட்காந்து பாஷ்யக்கார் நிர்வாகம் பண்ற. அப்படிப்பட்ட ஊழி முதல்வன் ரூபம் போல் மெய்கருந்து ஆழியுள் புக்கும் புகுந்து கூட ஆர்த்தேரி சமுத்திரத்துக்குள்ள புகுந்து இவ வந்து தீர்த்தத்தை கொண்டு வரணும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். லக்ஷ்மி நாசாக்கிய சிந்தோ. நம்ம பூர்வாச்சாரியர் என்ன பண்ணா சமுத்திரத்துலேருந்து ஜலத்தை கொண்டு கொடுக்குறார். அது தெரியுமா சமுத்திரம் லக்ஷ்மி நாசாக்கிய சிந்தோ. பகவான் கல்யாண குணங்கள்லாம் சமுத்திரம் போல் இருக்கும்னு நம்பருமான். அந்த சமுத்திரத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு வரா. யார் தெரியுமா ஷடரி பூஜலதா நம்மாழ்வார் என்ற மேகம். லக்ஷ்மி நாசாக்கிய சிந்தோ ஷடரி பூஜலதா பிராப்பிய காருண்ய நீரம். அந்த மேகம் சமுத்திரம் வெறும் தீர்த்தத்தை கொண்டு வருது. நம்ம ஆச்சாரியால் நம்மாழ்வார் முதலானவார் பகவான் ஆகிற சமுத்திரத்தில் உள்ள இறங்கி அவருடைய தயையை கொண்டு நமக்கு பொழிறார். இப்படி பெருமாளுக்கு தயை இருக்கு பார்த்தியா நீங்க தெரிஞ்சுக்கோ நமக்கு பொழிறார். பிராப்பிய காருண்ய நீரம். அங்கேருந்து சட்டரி பூஜலதா நம்மாழ்வார் அந்த தீர்த்தத்தை கொண்டு வர தயை கொண்டு வர. எங்க தெரியுமா பெஞ்சார் மேகங்கள்லாம் முதல்ல மலையில் தான் படும். நாதாத்ரா அபியடிச்சது நாதமுனிகள் என்ற மலையில அந்த நம்மாழ்வார் என்ற மேகமானது பகவானுடைய தயை என்ற தீர்த்தத்தை பொழிஞ்சுது. அங்கேருந்து 2 அருவிகள் ததனு ரகுவராம் போஜ சக்ஷுர்வரா ஜராபியாம் உய்ய கொண்டார். மணக்கால் நம்பி இவா 2 பேராகிற 2 அருவிகள் வந்தது. அந்த 2 அருவி வந்து என்ன மலையில பெஞ்ச மழை 2 அருவியா பிரிந்து ஒரு பெரிய ஏரில் வந்து கத்வாதாம் ஒரு ஆறுல வந்து புனிஞ்சுது. அது எந்த ஆறுனா யமுனை. கத்வாதாம் யாமுனாச்சாம் சரித்தம். யமுனை நதி யாமுன நதி நம் ஆளவந்தார் என்ற நதியில குரு பரம்பரை பெருமாள் நம்மாழ்வார் நாதமுனிகள் நடுவில் விஷ்ணுசேனர் விட்டுருக்கார். அது இருக்கட்டும். நம்ம பெருமாள் நம்மாழ்வார் நாதமுனிகள் மணக்கால் நம்பி உய்ய கொண்டார் ஆள வந்தார் அப்புறம் பாஷ்யக்கார். அந்த கிரமத்தில் இந்த ஸ்லோகம் வரும். கத்வாதாம் யாமுனாச்சாம் சரித்தம். அப்புறம் அந்த ஆறுல விழுது. அந்த ஆறு என்ன பண்றதோ பெரிய ஏரில் போய் விழுது. அது எந்த ஏரினா யதீந்திராட்ச பத்மாகரேந்திரம் சம்பூர்ய பிராணி சோழவரம் ஏரி நிரம்பிட்டுன்னு போட்டிருக்கான் இத்தனை நாள் கழிச்சு. அந்த மாதிரி அந்த பாஷ்யக்கார ஏரி என்னைக்கும் நிரம்பி இருக்கும். ஸ்ரீபெரும்புதூர்ல போனா பாஷ்யக்கார இடத்துல எப்பவுமே தீர்த்த சமுர்த்தி உண்டு. எப்பவுமே அந்த குளத்துல தீர்த்தம் பக்கத்துல ஏரியும் தீர்த்தம். அங்க பெரிய மட்டம் இருக்கு. அங்கேயே என்னுடைய கடைசி காலத்தை கழிக்கணும் கூட ஆசை உண்டு. பாஷ்யக்கார திருவிழாத்திலே இருந்தது. ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் பண்ணிட்டு பக்கத்துல பட்டணத்தும் கட்டு இருக்கு. அப்பப்போ நினைச்ச போது திருவள்ளூருக்கு போகலாம். திருவள்ளூர் நாங்களாம் தங்க முடியாத அளவுக்கு தீர்த்தம் என்னைக்கு வர போறதோ தெரியல. அதெல்லாம் அங்கே இருக்கணும். அங்கே பக்கம் மடம் இருக்கு. குளத்தங்கரில் பக்கம் இருக்கு. பாஷ்யக்காரோட விமான சாயல் இருக்கலாம். ஆச்சரியமான ஒரு பாஷ்யக்காரர்கள் தீர்த்தம் சமுர்த்தமா இருக்கும். கத்வாதாம் யாமுனாச்சாம் சரிதம் அச யதீந்திராட்ச பத்மாகரேந்திரம் சம்பூர்ய பிராணி. அதுக்கு 74 மதகு. அந்த 74 மதகு வழியா
நாம் ஆகிற ஒரு வயல்ல இருந்து பாயிருது 74 சிம்மாசனாதிபதி அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்படி ஆழியுள் புக்கு மூந்தூடார் தேரி ஊழி முதல்வர் ரோம்போல் மெய்கருத்து பாழியன் தோழை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி. அந்த பாஷ்யக்கார் வரிச்ச பவர்தே பஞ்சபிராய் பஞ்ச ஆயுதங்களுடைய ஸ்வரூபம் தான் வர்ணிக்கிறார். அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் கை ஆழி என்னும் படையுடு நாந்தகம் படர் தண்டும் உன் சார்ங்க வில்லும் புடையார் புரிசங்கம் இந்த பூதலம் காப்பதற்கென்றே இடையே ராமானு என்று சாய்கிறார். இது பஞ்ச ஆயுதங்களுடைய அவதாரம் சுவாமி பாஷ்யக்காரர். அப்ரதக் பிரதிபன்னயன் மயத்தை பவர்தே பஞ்சபிராயுதேர் ஆயுதேர் முராரே. சுவாமி எத்திராசத்துல பஞ்சாயுதங்களுடைய அவதாரம். சத்ருகளை நிரசனம் பண்ற போது அந்த சக்கரத்தாழ்வார் போல மின்றார். உபதேசங்கள் பண்ற போது பாஞ்சஜனித்து போல சப்திக்கிறார். வாக்கு பிரவாகம் அடிச்ச சாருங்கத்திலிருந்து மழை பானங்கள் வந்தா போல அப்போ வாக்கு பிரவாகங்கள் வருது. இப்படி பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் தான் வர்ணிக்கிறார். வாழ உலகில் பெய்தால் நாங்களும் மாறி நீராட மகிழ்ந்து. 4வது பாட்டு நான் எடுத்து இந்த பாட்டுல என்னச்சு எல்லாம் சரி, கொஞ்சம் வேதாந்த ஞானம் உள்ளவள். நமக்கு நிறைய பாப்பம் இருக்கு. சத்தியம் சத்தேன விக்னானா சத்தியம் நூற்றுக்கணக்கான தடங்கள் வரும். சாஸ்திரிய அணிச்ச தபகா அது சத்தியம் பேசுறது சாதாரண தர்மம். இந்த தர்மம் ஆரம்பிச்சா 100 தடங்கள் வரும். இதை காட்டிலும் கொஞ்சம் தபஸ் பண்ண ஆரம்பிச்சா 1000. அப்புறம் விக்னானாம் அயுத்தேன கிருஷ்ணே பக்தி நிவாரித்து கிருஷ்ணன் கிட்ட பக்தி பண்ண ஆரம்பிச்சா 10,000 தடங்கள் வரும்னு சொல்றது. இப்ப பகவான் ஆராதிக்க போறோம், நோன்பு நோருக்கு போறோம் சொல்லிட்டுங்களே. நம்ம நாம் எவ்வளவு பண்ணிருக்கோம் என்றதை நீங்க புரிஞ்சுங்களா? இவ்வளவு பாபத்தை பண்றீச்சு. இந்த பாப்பங்கள் நம்ம நோன்பு நோருக்கு விட்டா தடுக்காதா? அந்த பாப்பங்கள் போனாதான் நம்ம நோன்பு நோக்கலாம். நோன்பு நோர்த்தாத அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு பாபத்தை வச்சுட்டு பாபத்தை போக்குறதுக்கு வழி நீங்க என்னென்னமோ யோசனை பண்ணல. பாப்பத்தை கண்டு பயப்பட்டா என்னவே தோணாத. பாப்ப வழி என்ன? நல்ல காரியம் பண்ண போனா நிறைய வந்து சேர்றது. சாஸ்திரங்களே சொல்ல ஸ்ரேயாம்சி பகு விஜானி பவந்தி மகதாமபி அஷ்டே குத்திரையாந்தி விகாத்துகா. கோவில் கட்டணும் அநேக தடங்கள் இல்லாமல் அது நடந்து வர தடங்கள்லாம் கெட்ட காரியம் பண்ணிச்சு எங்க போறது என்றதா சொல்லி அப்படி பாப்பத்தை கொண்டு பயப்படவா. அது சமாதானம் சொல்ற. சேர்ப்பால் போக ரூபமாக பழுவும் அவனுக்கு தன்னுடைய பித்தம் போமா போலே நமக்கு அடைத்த பகவத் அனுபவத்தை பண்ணாம் என்றால் இவை தன்னடையே போம். கொடுத்தும் தனியா மருந்து சாப்பிட வேண்டாம். தினம் பசும்பால ஒரு சேர்ப்பால் நல்ல ஒரு படி வாங்கி 1/4 படியா காய்ச்சி சாட்டா தானாவே வியாதி பொறுத்து தினப்படி ஆத்த சுத்தம் ஒண்ணு பண்ண வேண்டாம். அன்னைக்கு வாசிந்தா பரீட்சைக்கும் தனியா வாசிக்குவாங்க. குப்பையை அன்னைக்கு போட்டு சங்கராந்திக்கு குப்பையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நாம் இருக்கிற பிரகாரம் இருந்தோமான பாப்பம் பொறுத்துதான் ஒரு காரியம் பண்ணுவேன். ரொம்ப அழகா சாய்க்கிறார். நயவேன் நல்லேன் கீழாரோடு உயர்ந்தாரோடு தேவேன் திருமாலை அல்லது தெய்வம் என்றேன் வருவார் என் நம்மேல் வினை. இப்படி இருந்துதான் பாப்பம் எங்க வரும் சார்? நான் அதிகமா கண்டதெல்லாம் சாப்பிட 11 மணிக்கு ஒரு சாதம் ஒரே ஒரு கரும்பு இதுதான் சாப்பிடுவேன். கண்ட போது எண்ணெயெல்லாம் போட்டு நான் சாப்பிடுறது. இப்ப ராத்திரி 8 மணிக்கு வரும். நடுவில் ஒன்றும் கிடையாது. தீர்த்தம் இதோட சார். இப்படி இருந்தா எனக்கு என்ன அஜீரணம் வரும், என்ன உடம்பு வரும்? அப்ப திருப்துவா யுக்தாகார விஹாரசே ஆகாரம் சாப்பிட்டா என்ன அப்பத்தியம் வரும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நம்மேல் வினை வருமாறு என் நமக்கு என்ன பிரசத்தி என்ன பண்ணுட்டா அசலா சொத்து ஆசைப்படக்கூடாது. நயவேன் பெருமாள் சாய்க்கல. அசலா சொத்து யாத்திரமா பெருவாள். அவருடைய சொத்து ஆத்மாபாரம் பொருளே ஆவணம் செய்த செயலை செய்யேன். ஆத்மாபாரம் பண்றவா சரணாதி பண்ணிக்காத பெருமாளுடைய சொத்தான பிராட்டி பிராட்டியை போல பெருமாளுக்கு ரொம்ப பிரியமானவன் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா அவங்கிட்ட கொடுக்காது நாமே வச்சிருக்கோம் இல்லையா? நயவேன் பிறர் பொருளை செய்த செயலை செய்ய. அடுத்தது நல்லேன் கீழாரோடு நீச்ச. அது வியாக்கியானம் பண்ற மாறி அவனுக்கு கட்டுப்படும் உடன் மாறி சென்றுகள் நீச்சனான மாறி. இந்த மாரீச்சனோட நான் சம்பந்தம் வச்சுக்க மாட்டேன். அவன் தான் ராவணன் கெடுத்தவன். திருவாளுடைய சொத்தான சீத்தை அபரிக்க முடியாச்சு. ஆத்மாபாரம் பண்ணி முடிஞ்சு. உயவேன் உயர்ந்தாரோ பெரியவாளோட தான் கூடுவேன். யாரு? விஸ்வாமித்ரா. அவன் விஸ்வாமித்திரன் வசட்டன் அவரோட கூடினாலும் இல்லையோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ராமாயணம். உயவேன்
உயர்ந்தாரோடல்லால் திருமாலை அல்லது தெய்வம் என்றேன். பெருமாளை அழகை பார்த்து கொண்டாடுமே தவிர இன்னொருத்தரை அழகை பார்த்து கொண்டாடும். என்ன ஆச்சரியமான கிரீடம். சமயங்கள நான் நினைக்கிறது, இந்த டிவியில பார்க்கிற போது சில தெய்வங்கள் தேவதாந்திரங்களை காய்ச்ச அப்படியே தேஞ்சு போன முகமும் அதெல்லாம் பார்த்தா என்ன ஆச்சரியமான ரூபமா இருக்குன்னு சொல்லலாம். அது கூட சொல்லக்கூடாது தான் ஏற்படுது. இந்த நம்ம பெருமாள் அழகா இருந்தா வாய் விட்டு ஸ்தோத்திரம் பண்ணலாம், இன்னொருத்தர் அழகை கொண்டாடக்கூடாது. இது உதாரணம் சொல்றேன். 18 வயசுல ஒரு சின்ன வயசுல கல்யாணம் இருக்கு தம்பதிகளுக்கு. சின்ன வயசு அவருடைய பேண்ட்டும் அந்த டைட்டான அந்த சட்டை அதுக்கு பாத்துங்களா அப்படின்னு தங்க ஆத்துக்காரு எதிராத்து பத்தி ஸ்தோத்திரம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஏற்பட்ட பெருமாள் விட்டு இன்னொரு பெருமாள் ஸ்தோத்திரம் சீன கை ஆரிய புத்திர அபிராமம் ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கும் துகுடார்த்தேரி ஊழி முதல்வன் ரோம்போல் மெய்கருத்து பாழியன் தோழடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நன்றதிர்ந்து தாழாதே சார்கமுதைத்த சரமுடை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மழுந்தேலோ ரெம்பாவா. இந்த பாசுரத்துல வருணனை பார்த்து கூப்பிடுற அந்த கூப்பிடுச்சியே ரொம்ப ஆழிமழை கண்ணா. ஆழிமழைக்கு அண்ணா, நமக்கும் ஒரு அண்ணா இவன் வருணன். ஆழிமழை சமுத்திரம் போல கம்பீரமா இருக்கக்கூடியதான மழைக்கு நிர்வாகர். மழை பொழினா வருணனை பிரார்த்தனை பண்ணும். அந்த வருணனை பார்த்து சொல்ற என்ன சொல்ற, அவனுக்கு ஆர்டர் பண்ற. ஒரு வேலைக்காரன் ஆர்டர் பண்ண மாட்டேன், மார்க்கெட்டுக்கு போ, பழைய கரும்பு தான் வாங்கிட்டு, புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா வாங்கிடணும், பிஞ்சா இருக்கிறதா வாங்கணும், ஷைனிங் உள்ளதா இருக்கணும், புழுத்து இல்லாமல் இருக்கணும், இப்படிலாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு உத்தரவு பண்றோம் இல்லையா. சில ஸ்திரீகளுக்கு வேலைக்காரன் இருந்தாலும் சரி ஆம்பியானதும் சரி உத்தரவு போடுற அப்படி 2 பேரும் ஒன்னா தான் நிற்க வச்சு செய்யும். ஆத்துக்காரர் கொடுத்த பிறகு உங்களுக்கு மார்க்கெட்டு போகவே தெரியாது, எனக்கு அவகாசம் இல்லை, உங்களை அனுப்பிக்கிறேன், நிறைய பணத்தை கொடுத்து சொத்தை இதெல்லாம் வாங்கிட்டு வரணும், நன்னா இருக்கணும், திருச்சினா ஒரு புழு வரக்கூடாது. வயலட் கத்தேரிக்காய், அது கூட வயலட் கத்தேரிக்காய் வாங்கிட்டு வரணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஏண்டி எனக்கா போய் விடணும், நீங்களா இருந்தா அவளை தலையில் நல்லா இருக்க வேண்டாமா அப்படின்னு புருஷனை கூட வேலைக்காரன் மாதிரி தான் வேலை வாங்குவோம். ஆண்டாலும் அப்படிதான். இந்த கோவில் தினம் மாறி மலை முடிஞ்சல் மன்னி கடந்து உறங்கும் சீரேசி அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பறந்து உதறி மூறி நிமிர்ந்து உதறி விட்டுற. நீ வறுமை எழுந்து வந்துக்கூட அப்படி வரணும், இப்படி கால் நிறுத்தணும், கை இடணும், சொம்பேறி முடிக்கணும், அதெல்லாம் பாருங்க, இப்படிலாம் பாருன்னு சொல்றா பாருங்க. இங்க வருடனுக்கு என்ன உத்தரவு கொண்டு அதோட பர்த்தாவுக்கும் வேலைக்காரங்க ஆத்துக்காருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனா பரம போக்கியமா இருந்தாலும் அவனும் அது பரம போக்கியமா இருந்து. நீ அங்கேருந்து வந்து நாங்க சில பேர் எல்லாரும் கொஞ்சம் வயசானவா வைத்தியக்காரில் இருக்க எங்க செட்டில் இருக்காலும் ஆத்துக்காரி அடின்னு கூப்பிட மாட்டான், தேன்னு தான் கூப்பிடுவா, ஆடு மாடு கூப்பிடாது தான் கூப்பிடுவா. இந்த காலத்தில் நீங்க வந்து அடின்னு கூப்பிடணும், பேர் சொல்லி கூப்பிடணும், ஆனந்தமா இருக்கு. நீங்க ஆத்துலேருந்து வரைச்சியே ஹார்ன் பண்ணிட்டு வாருங்கோ, காலிங் பெல் அடிச்சு நான் வந்து விட்டேண்டி அப்படின்னு குரல் கொடுத்துன்னு வாருங்கோ, அப்பதான் ஆனந்தமா இருக்கும். திடீர்னு பூனையாட்டம் வந்து நிற்காதுங்கோன்னு சில பேர் சொல்லுவா. ஏன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே பரவ போக்கியமா இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் கிட்ட அப்படி சொல்றாரு வச்சுக்கொள்ள வேண்டும். இந்த வருணனை பார்த்து சொல்றாலே திடீர்னு வருணன் எங்க வந்தான் இல்லையா. வருணனை பார்த்து ஆழிமழைக்கு அண்ணா ஒன்று நீ கைகரவே, உங்ககிட்ட வஞ்சனை என்ன வஸ்து இருக்கோ, உனக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கோ அது வஞ்சனை இல்லாமல் எங்களுக்கு தரணும். எம்பெருமானா இருந்தா சில பேருக்கு வஞ்சனை பண்ணுவான், சில பேருக்கு அனுகிரகம் பண்ணுவான். க்ஷிபாம் மித சமசிவான் ஆசுரேஸ்வர மகா பாப்பில் நரகத்தில் போடுறேன்னுவான். சில பேர் ததாமி புத்தி யோகந்தும் ஏனமா உபயாந்தித்தேன்னு சில பேருக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்துக்கு வர முடியாது வழிபடும். அந்த மாதிரி எங்க ஆத்துக்கார போல இருக்காது, எங்களை போல. ஸ்திரீகள் என்ன பண்ணா தங்க குழந்தை அசலார் குழந்தைன்னு வித்தியாசம் கிடையாது, எல்லாருக்கும் நிறைய கொடுப்பா. அவளுக்கு வித்தியாசம் கிடையாது, அவ அசல் பசங்க வந்து தம் பசங்களும் கொடுக்க மாட்டான் புருஷன், அப்புறம் கொடுத்துலாண்டா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால ஒன்றுனே கைகலவேல் ஆழியுள் புக்கு முகந்து கூட ஆர்த்திருந்தான்னா மழை பொழியணும். மழை பொழிச்சு திருவான்மையூர் அந்த பங்கில் மெட்ராஸில் கொண்டு கொடுக்கல, அந்த மாதிரியே கொடுக்க, சமுத்திரத்துக்குள்ள போய் கொண்டு வரும், ஓரத்துலேருந்து கொண்டு வரும். சில பேர் தீர்த்தம் கொண்டு வந்தாலும் சரி அந்த நுரைய கரையெல்லாம் அப்படியே இருக்கும். ஏரியில் போனால் முழங்கால் தலைக்கு அண்ணன் போய் ஜலத்தெல்லாம் குடத்தால அலப்பி வச்சு நல்ல தீர்த்தமாக கொண்டு வரும். அந்த மாதிரி ஓரத்திற்கு கொண்டா அதில் முள் அப்புறம் மண் கல் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஆழி உள் புக்கு புகுந்து கொடும் ஆர்த்து நிறைய வயத்து நிறைய அந்த சமுத்திரத்தை தீர்த்து சாப்பிடணும், சப்திக்கணும். மேகத்துணை சப்தத்தை கேட்டு மயில்கள்லாம் சந்தோஷிக்கிறாமல் நாங்கள்லாம் பகவானே அந்த ஒருடைய சப்தத்தை கேட்டு நாங்கள்லாம் சந்தோஷப்படணும். ஆர்த்து ஏரி ஆகாசம் முழுக்க விண்ணீல மேலாப்பு விரித்தா மேகங்கள் ஆகாசம் முழுக்க நீலப்பட்டால போர்த்தாப்பு இருக்கும். அதை பார்த்தாலே பரமானந்தமா இருக்கும். கரும் பெரும் மேகங்கள் காண்டில் கண்ணன்று ஏற பறக்கணும், மேகத்தை பார்த்தாலே கிருஷ்ணன் ஞாபகம் வரணும். அந்த மாதிரி ஆர்த்து ஏரி அந்த திருமேனி கண்ணங்களே இருக்கணும். எப்படி தெரியுமா, எந்த கருப்பு போலணுமா, சாதாரண அந்த குப்பங்க அந்த மாதிரி கருப்பா இருக்கக்கூடாது. ஊழி முதல்வர் போல் மெய்கிறது. இந்த பாட்டு ஒரு சுவாரஸ்யம். மைசூர் தசரா சமயத்துல மைசூர் அரண்மனை பார்க்கணும். அப்படின்னா மற்ற சமயத்துக்கால தசரா சமயத்துல ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா.
உன் திருமேனி பெருமாள் திருமேனி போல கருப்பாருன்னு சொல்ல, பிரளய காலத்தில் எம்பெருமான் இருக்கானே அவனுடைய திருமேனி போல இருக்கும். பிரளய காலத்தில் எம்பெருமான் திருமேனி எப்படின்னா ரொம்ப ஷைனிங்கோட ரொம்ப நல்ல கருப்பாக இருக்குமா. சிருஷ்டி காலத்தில் பெருமாள் திருமேனி வெளுத்து போடுவான். என்ன காரணம் தெரியுமா? இந்த சிருஷ்டி காலத்தில் ஜனங்களாம் பண்ணுற உபத்திரத்தை பார்த்து தப்பு காலத்தை பார்த்து பெருமாள் கொஞ்சம் கோபம் வந்துடும். கோபம் வந்துடும், அந்த ஷைனிங் போயிடும். கோபம் வந்தால் முகம் மாறி போடுறது பாருங்க, கருத்து போடுவோம் இல்லையா. கோபம் இல்லாத சமயம் இருந்தால் அது சுவாபாவிகமாக அழகு இருக்கும். அந்த பெருமாளுக்கு கோபமே இல்லாத தசை எப்போன்னு கேட்டால் அந்த பிரளய காலம். பிரளய காலத்தில் பெருமாளுக்கு கோபமே இராது. ஏன்னா ஜனங்களாம் உபத்திரம் பண்ணாத ஐயோ பாவன் ஒடுங்கி போய் பிறகுத்தில் ஒடுங்கி போய் படுத்துது. குழந்தை ரொம்ப துருன்னு இருக்கு, மாமனார் மாமியார் வேண்டான்னு விட்டு வந்துட்டா. அவள் இருந்தால் குழந்தை வச்சுருப்பா, கடன்கிட்ட இருந்தால் எவ்வளோ காரியங்கள் தெரியுமா கிடைக்கும், அதை விட்டு வந்துட்டா. இது ரொம்ப துருதுவான குழந்தை, சாமான் அங்கே வச்சா கொட்டுறது இங்கே வச்சா கொட்டுறது, ஷெல்ஃபு கில்ஃபு ஒன்றும் கிடையாது. மாடர்னில் கட்டின வீடு எல்லாம் தரையில் தான் வச்சுக்கணும். அது வந்தால் கொட்டுறது, உபத்திரம் தாழ முடியல. ஒரு அரை அரைஞ்சா தூங்கி கொடுத்து குழந்தை. அந்த உபத்திரம் பண்ணிச்சு முழிச்சிருந்துச்சு, அந்த குழந்தைகிட்ட கோபம் அடித்து தூங்க கொண்டால. ஐயோ பாவம் சுறுசுறுப்பாக இந்த குழந்தைய அடிச்சுட்டுனே தூங்குறதே அதையே உத்து பார்த்துருப்பா. அந்த முகத்தில் வாத்சல்யம் அப்போ தான் தெரியும். முழிச்சிருந்துச்சு நிறந்தான்னு பல்ல கெடுப்பேன். யார் இல்லைன்னு அழுதான்னுவா. அழுதுதான் தபஸ் பண்ணி தான் பெற்றிருக்கா. இந்த குழந்தையில யார் அழுதா அப்படின்வா. அதே தூங்குற சமயத்தில் ஐயோ பாவம் குழந்தைய அடிச்சுட்டோம் பார்த்தியான்னு கிருபை மட்டும்தான் இருக்கும், கோபமே இதாக தசை. அதில் பிரளய காலத்தில் இந்த சிருஷ்டி காலத்தில் ஜனங்களை அடித்து பெருமாள் பண்ணுற உபத்துவத்தை பார்த்து அடித்து தூங்க பண்ணிவிட்டார். அதுதான் அந்த பிரளய கரண கலையபரங்கள்லாம் இல்லாத அச்சித் அவிசிஷ்டான் பிரளய ஜந்து நவலோக்கிய ஜாத்து நிர்வேதா. அந்த மாதிரி பகவானுடைய கிருப்பை அந்த சமயத்தில் ரொம்ப வருத்தத்தோடு இருக்குமா, தயோட இருக்குமா. அதனால் பிரளய காலத்தில் பெருமாளுக்கு கோபமே இல்லாத தசை. அந்த திசையில் பெருமாளுடைய திருமணி எப்படி இருக்கும் அதே போட்டுருக்கும். அந்த ஊழி முதல்வரும் போல் மெய் கருத்து சரீரத்தை பண்டிதால போல சால்வு போட்டுல ஒரு நாயை உட்காந்துச்சு, சட்டையெல்லாம் போத்தி வச்சு உட்காந்துச்சா குலைக்கிச்சே, நாயாதானே குலைக்குமா, சும்மா குலைக்குமான்னு. அந்த மாதிரி சரீரத்தை விட திறமன்னு வேஷ்டி அப்புறம் இதெல்லாம் போட்டுக்கலாம், பண்டிதாவோட சுபாவம் வருமா. அந்த மாதிரி மெய் கருத்து திருமேனி விட நீ பகவானை போல கருப்பாகிக்கலாம், அவருடைய கிருப்பை வருமா. பெருமாள் நாச்சியார் வேஷம் போட்டாங்க, பிராட்டி போல இருக்க முடியும் அவனால. ஸ்ரீரங்கத்தில் தசமி அன்னைக்கு நாச்சியார் திருக்கோள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாரும் அற்புதம் 18 முழம் புடவை பெருமாளை சாத்துடுவா. ஜட குத்து அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுவா, சூக்ஷம் தெரியாதவரை ரொம்ப அழகாக இருக்குண்டா. பட்டர் போய் பெருமாளை சேவிச்சார், ரசமா இல்லைன்னுட்ட வேஷம். 9 கஜம் புடையெல்லாம் சாத்து ரொம்ப அழகாக தான் இருக்குது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, பின்னாடி முன்னாடியெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் கண் மாத்திரம் எங்கள் அம்மாவுடைய கண் வரலன்னுட்டான். நாச்சியார் விழிக்க ஒன்றாதுன்ட்டு. ஏன் பெண்களுடைய கண்ணுன்னா அது ஒருத்தர் அப்படியே அந்த தன்னலை கிருப்பை இருக்கும், அந்த கிருப்பை இல்லைன்ட்டு அந்த கிரௌரிய முகத்தில் இருக்குன்ட்டு. அந்த மாதிரி ஊழி முதல்வன் ரொம்ப மெய்கருத்து. ஆனால் சங்கத்தை போல கர்ஜிக்கணும்னு. எந்த சங்கம்னா மற்ற பெருமாள் சங்கம் இல்லை. பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஊழி போல். நேற்று அவத்தில் ஆடி தரணுது. அந்த சமயத்தில் பார்க்கணுமே வார்த்தை அப்படின்வா. எங்கே பார்த்தாலும் கோலம் அது இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். கல்யாணத்துக்கு கூட அவ்வளோ ஏதோ சம்பந்தி சண்டை கட்டையெல்லாம் இருக்கும். ஆடினதில் ஒருத்தர் சண்டை இல்லாத பாருங்க, இவாழ்தே மொத்தம். அதான் அப்படி கலக்காங்க. அதே போல் பத்மநாபன் கையில் ஆழி போல் மினி. சங்கன் சக்கரம் எந்த பெருமாள் தான் இருந்தா என்ன, பத்மநாபன் கையில் சொல்லுவாளினா பெருமாளுக்கு அப்போதான் குழந்தை பிறந்து அவள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் அந்த கையில் சங்க சக்கரத்தை பார்க்கணும். பெருமாளுக்கு குழந்தை பிறந்திருக்கான்னு டிம்பஸ்யாம்புஜ ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்க வபு பர்யங்க வர்யங்கதோ சர்கஸ்தித் அவசானி கேளி ரசிகோ தௌதம்பதி நப்பதி நாபி பங்கஜசாயினः ஸ்ருதிசுகீஹி ஓம் தத் சித்யாதிபி டிம்பஸ்யாம்புஜ சம்பவஸ்ய வச்சனைஹி அந்யோன்ய பத்தஸ்மிதோ. இந்த திவ்ய தம்பதியில் படுத்துருக்கா. ரங்காஸ்தீர்ண புஜங்க பொங்க வபு பர்யங்க வர்யங்கதோ சர்கஸ்தித்யவகா அவசான கேளி ரசிகோ தௌதம்பதி நப்பதி. பிராட்டி பெருமாள் அந்த ஆதிசேஷ சயனத்தை சயனிச்சுருக்காள். அந்த சமயத்தில் திடீர்னு நாபியிலிருந்து ஒரு கமலம் தாமரை கொடி வந்தது, பூத்துது. அதில் பார்த்தா ஒரு பொம்மை குழந்தை. அந்த குழந்தை பிறக்குச்சியே இப்போ கிட்ட இந்த கிறிஸ்டின் ஸ்கூலில் விட்டு அது கிறிஸ்துவ பற்றி தான் பாடுறது, அதுக்கு ஒன்னே சொல்லுது. அந்த மாதிரி இல்லாத வந்தோடனே குழந்தை ஓம் தத் சத்துன்னு சொல்றதான். டிம்பஸ்ய அம்புஜ சம்பவஸ்ய வச்சனைஹி ஓம் தத் சதித்யாதிபி. அது நாபி பங்கஜ சாயினஹ ஸ்ருதி சுகீஹி அந்யோன்ய பத்தஸ்மிதோ. எப்படி நம்ம குழந்தை எப்படி பார்த்தியா அப்படின்னு இவா 2 பேரும் அந்த குழந்தையோட அழகை பார்த்து அது பிரம்மைக்கிய பிரச்சனை சொல்றதை பார்த்து நிறைய கூந்தல் நன்னா எஸ்கட்டு கட்டி விட்டு குழந்தைக்கு நல்லா திருமணம் விட்டுண்டு அந்த பிரம்மைக்கிய பிரச்சனை சொல்லிட்டுன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தை ஓன் சுற்றி சொல்றதை பார்த்து இவளுக்கு பரஸ்பரம் சந்தோஷமா இருக்கு. அவள் அந்த தம்பதியெல்லாம் நமக்கு சொல்கிறேன். அப்படி பத்மநாபன் நாபியில் பத்மம் முளைச்சி அப்போதான் பிரம்மா பிறந்திருக்கான். ராஜாவுக்கு குழந்தை பிறந்தா எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு அவனா சொல்லுவான், வேலைக்காரர்கள் தான் சொல்லுவான். பெருமாள் திருவிக்கிரமாவதாரம் பண்ணி மகாபலி ஜெயிச்சுட்டார்.
ஆழியழ செங்கும் வெல்லுமழ தண்டும் வாழுமழ எங்க மகாராஜா ஜெயிச்சுட்டார், எங்க மகாராஜா ஜெயிச்சுட்டார், எங்க சுவாமி ஜெயிச்சுட்டார், சங்கச்சக்கரெல்லாம் கொதிச்சு எழுந்துதான். அந்த மாதிரியா பெருமாள் கையில பெருமாளுக்கு ஒரு ஜேஷ்ட புத்திரன், அதுவும் பிள்ளை குழந்தையா பிறந்தது, ஜேஷ்ட புத்திரன் பிறந்திருக்கான்னு சொன்னா அந்த சங்க சக்கரெல்லாம் ரொம்ப தேஜஸோட ஜொலிக்குமா. அந்த சமயத்துல இருக்க கை சங்கத்தை போல் நீ சப்திக்கணும். அந்த சமயத்துல இருக்கணும் பாழியன் தோழை பத்மநாபன் கையில் சங்கம் போல், பிரகலாதவரன் கையோ சீனிவாசனோ வரதனோ இவா கையில் சங்கத்தை போல் இருந்தா அதுக்கு அவ்வளோ ஒரு தேஜஸ் உற்சாகம் இராது. அந்த சமயத்தில் அந்த உற்சாகம் அதுக்காக அந்த செலக்ட் பண்ணி ஒரு சமய விஷயம் எடுத்து எடுக்கிறாரு. பாழியன் தோழை அந்த கை பாழி அந்தோழை சுந்தர தோழை சோழன்றும் உயர் அந்த கை திருக்கையை பார்த்தா எல்லாரும் பெண்களாக போய் பெருமாள் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்க மாட்டாலும் தோணும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த சுந்தர தோளுடையான் சுந்தர பாகு பாழி அந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் அப்படிப்பட்ட பத்மநாபன் கையில் இருக்கிற ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத. அந்த மாதிரி ஒரு தடவை ஒன்றா போறாது, அது 1/2 மணியாவது செந்தாப்புல அடிக்கும். அந்த மாதிரி நின்று அதிர ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் அந்த சாருங்கத்திலிருந்து அப்படியே பானம் பொழியிறாப்புல உங்ககிட்டேருந்து மழையாந்து போயிடும். தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். இப்பெல்லாம் 5000 குடிசை எழுந்தது கொடுத்தது அந்த மாதிரி கூட வாழ உலகில் பெய்தார். நாங்களாம் வாழ முடியாது, எந்த விதமான சேதமும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்டே உதவி எதிர்பார்க்காமல் இருக்க முடியாது. நீ மழை வாழ உலகில் பெய்திடாய், மகிழ்ந்து பெய்திடாய், நாங்களும் மகிழ்ந்து நீராட. மழை பெய்ச்ச ஐயோ தள்ளெழுத்தேன்னு பயந்துன்னு செய்யக்கூடாது. அவ ஆத்துக்கார் இருக்காரு, ஆண்டோடைய ஆத்துக்கார், அவர்கிட்ட வேலை செய்ய இப்போ சாதாரண ஆபீஸ்ல வேலைக்காரன் கொடுத்தாலும் அந்த வேலைக்காரன் அந்த வீட்டு பெண் அந்த வீட்டு அம்மா சொன்னா அவன் சந்தோஷமா செய்வான். அதே அந்த எஜமான சொன்னா செய்தியா இல்லையா அவனுக்கு சம்பளத்தை கட் பண்ணிட்டுவான், இன்கிரிமெண்ட் கட் பண்ணணும் பயந்துன்னு செய்வான். பெண்கள் உத்தரவு சந்தோஷமா செய்வான். நீ செய்தாப்பா காப்பி தரேன், ஒரு வடை தரேன் அப்படின்னு சொல்லி பாப்பாவும் அவனை பட்னியா போடாத நிறைய ஆகாரம் வேலை செய்ய சொல்லுவா. அப்ப சந்தோஷமா செய்வான். எப்போ தலை சொரிஞ்சு அது மாதிரி நீ அவருக்கு செய்தாப்புல சொரிஞ்சு தலை சொரிஞ்சது தயங்கின்னு வருத்தப்பட்டு செய்யறதா வேண்டவே வேண்டாம். அதே போல ஆண்டாள் சொல்ற தேவத்துல பார்த்து இவ ஆத்துக்காரர்கிட்ட சொல்லிச்ச பீஷாஸ்மாத் பாத்தः பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிஷேந்திரஸ்ய அப்படி ஸ்வகிருத்தியம் அதிகூர்வத்தே தொது அபராதத்தோ பிபியதா. தேவநாசிங்க சாய்களோட அடிக்கடி வா சொல்லி கேள்விப்பட்டு ஏண்டா கைங்கரியம் பண்ணதுன்னா உற்சாகமா பண்ணண்டா, எம்பெருமான் தொழிலுக்காக கோபம் ஊற்றணும் பயட்டு பண்ணண்டான்னு அடிக்கடி சாய்கள். ஏன் ஸ்வகிருத்தியம் அது மறுத்தரணி பாவக ததசநாத காலா ஸ்வகிருத்தியம் அதிகூர்வத்தே தொது அபராதத்தோ பிபியதா. ஒரு பெரிய ஸ்தானத்துல அதுவும் லட்சுமி நரசிம்மன் திருவடியில் கைங்கரி பண்ற போது பயம் இருக்க வேண்டாமோ? அந்த மாதிரி வார்த்தை கேட்டு பழகினவாதான் இப்ப பெருமாளை கைங்கரி பண்ணி. அதனால அந்த சாஸ்திரார்த்தத்தை அனுசரிக்கிறார். பெருமாள் திருவிழா ஓக்கணும், அவன் திருவிழத்தை எந்த அபராதம் வரக்கூடாதுன்னு பட்டு கைங்கரி பண்றவா எனக்கு இருந்துச்சு, எனக்கு என்ன குறைச்சு அடிக்கடி ஐடிங்க அந்த மாதிரி சாய்க்கணும்னு சொல்லுவா. அந்த மாதிரி அர்த்தத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி பெருமாள்கிட்ட பயந்து காரியம் செய்யல. அந்த மாதிரி பயந்து செய்யாத வாழ உலகினில் பெய்திடாய் மகிழ்ந்து பெய்திடாய் நாங்களும் மகிழ்ந்து நீராட அப்படின்னு செய்யறோம். இங்க ஒரு கதையெல்லாம் இருக்கு, அது நாளைக்கு சொல்றேன் இந்த கதையெல்லாம். அந்த மாதிரியா சொல்றாள். இப்ப இங்கேருந்து வருணம் எங்க வந்தா திடீர்னு சொல்லணும் இல்லையா? இவா நாமெல்லாம் பெருமாள் திருநாமத்தில் நோன்பு நோட்டா நிறைய மழை பொழியும், ஊர்லாம் நிறைய பயிரெல்லாம் வளரும், ஊர்ல இந்த மாடுலாம் நிறைய கறக்கும்னு சொன்னோம். திடீர்னு வருணனை பார்த்து நீ மழை பொழியும் சொன்னா வருணன் எங்க வந்தான்? அதுக்கு ஒரு அவதாரிக்கு சொல்ல வேண்டாமா? ஆச்சரியமா அவதாரிக்கிறார். இவாள் என்ன பண்ண நாராயணே நமக்கே நாராயண கீர்த்தனம் பண்ணல, பரமன் அடிபாடின்னு பெருமாளுடைய பரமனை பத்தி சொன்னால, இதுல உத்தமன் பேர் பாடின்னு உத்தமனுடைய பேரை சொன்னால உடனே தேவத்தெல்லாம் வந்துட்டா. பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னால் அங்க எல்லா தேவத்தரும் ஓடி வந்துருவார். திரவந்தி தைத்யாக பிரணமந்தி தேவதாக நஷ்யந்தி ரக்ஷாம்சி அபயாந்தி சாரயः யத்கீர்த்தனா சோத்புத ரூப கேசரி மமாஸ்து மாங்கல்ய விவர்த்தயே ஹரி. எல்லா பெருமாளும் ஒண்ணுதான். ஏன்னா லட்சுமி நரசிம்மனை பத்தி சொல்லிச்சே அது இன்னும் நமக்கு ரொம்ப அந்த பெருமாள்கிட்ட உறவு இருக்கிறதுனால எல்லாருக்குமே இப்ப ஒரு மாசமா நீங்க சேவிச்சிருக்கீங்களே எல்லாருக்குமே பெருமாள்கிட்ட லட்சுமி நரசிம்மன் ஈடுபாடு அதிகமா போச்சு. அந்த லட்சுமி நரசிம்மனை பத்தி சொல்லிச்சே டிவியில எத்தனையோ குழந்தைகள் வந்தாலும் நம்மாத்து குழந்தை வந்ததுன்னு அப்படி டிவியில போய் கண்ணை பொதிச்சுன்னு பார்ப்பா. கிட்ட போய் பார்த்தா தெரியாது, கொஞ்சம் தூரத்துல இருந்தாலும் தெரியும். இருந்தாலும் தன்னுதுன்னு ஒரு விசேஷம் இருந்துருச்சுன்னா அந்த மாதிரி லட்சுமி 1.5 மாச காலம் அவங்களுக்கு சேவை கொடுக்குறான். நீங்களும் பக்தி சந்தையா பெருமாளை வந்து சேவிக்கிறோங்கோ. அந்த 1.5 மாசத்துல ஏற்பட்ட உறவை இனிமேல் யாராலும் பிரிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி எங்க பார்த்தா லட்சுமின்னு சொன்ன வைபவம் தான். யத்கீர்த்தனாத்து சோத்புத ரூபகே சரி மம அஸ்து மாங்கல்ய விவர்த்தயே ஹரி. இந்த பெருமாளை கிட்ட வந்து சேவிக்கணும். அந்த சிரிச்ச வாய் இருக்க ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்களை வடிவழகுபடுத்தும் பாடாயிட்டு
ஒரு நாள் அந்த லட்சுமி நரசிம்மனை சேவிச்சோம்னா அப்புறம் மறக்கவே முடியாது. அந்த ஈரு, அந்த சிம்ம முகத்தில் அந்த ஈர் மாதிரி 2 உண்டை இங்கே இருக்கும். அதை சிரிச்சு குழந்தைலாம் சாதம் போட்டு சிரிச்சுன்னு சாட்டா அது இன்னும் கொஞ்சம் நிறைய சாதம் ஊட்டலாமான்னு தோணும். அந்த மாதிரி எங்கள் லட்சுமி நரசிம்மன் எப்பவுமே சிரிச்சுட்டு ரொம்ப அவனுக்கு வெய்யணும்னு போனால் கூட அந்த சிரிப்பை பார்த்த உடனே சரி இவனையா வெய்யுதுன்னு தோணும். அந்த மாதிரி அத்புதமான அழகு. நான் இதான் நினச்சிருந்தேன். ரொம்ப என்னை பற்றி சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். எம்பெருமான் எனக்கு கொடுத்ததான ஒரு சௌபாகியத்தை நினைக்கிற போது எங்கேயோ அங்கே எங்கேயும் இல்லாதபடி தன் திருவடியில் கைங்கரியம் பண்ண முடியாது அழைச்சி நானே. அது பரமபாகியம். அந்த லட்சுமி நரசிம்மனுக்கு கைங்கரியம் பண்ணுனா அதை காட்டிலும் இந்த இந்த வள்ளி முட்டில் அங்கே போய் நின்றுட்டா மோட்சானுபவமே வேண்டாம். இந்த மாதிரி பெரியவாள்லாம் சொல்லிருக்கா. அவள் சொன்ன வார்த்தை தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அற்புதமான அழகு. அந்த நரசிம்மனுடைய பேரை சொன்ன திரவந்தி தைத்தியாக அசுரெல்லாம் ஓடி போடுவார். பிரணமந்தி தேவதா தேவதைகள்லாம் வந்து சேவிப்பார். ராட்சசெல்லாம் அழிஞ்சே போடுவார். சத்ருக்கெல்லாம் ஓடி போடுவார். இது பெருமாள் வேண்டாம், அவனுக்கு திருநாமத்தை சொன்னாலும் எத் கீர்த்தனாத் சோத்புத ரூப கேசரி மம அஸ்து மாங்கல்ய விவர்த்தே ஹரின்னு சொல்றோம். இத்தனை பேர் சேர்ந்து பெருமாள் திருநாமத்தை சொல்லிச்சே தேவதைலாம் ஓடி வந்துட்டா. அதில் வருணனத்தும் ஓடி வந்தான். இவெல்லாம் நீராட பொருள். வைசாக வருஷத்தில் ஆரம்பித்து முன்னாடி மழை பெய்யும். அதுவும் ஹனுமத் வாகனத்தனி மழை பெஞ்சதுன்னா அப்புறம் 5-6 நாள் உற்சவத்துக்கு சேர்த்து சமர்த்தமாக இருக்கும். உற்சவங்களாம் முடிஞ்சவா கஷ்டப்பட்டு ஊருக்கு மழை பெஞ்சதுன்னா நாங்கள் இருந்துச்சு மழை பெய்யலைன்னு நிறைய பேர் 10,000 ஜனங்கள் ஒரு அவெல்லாம் தீர்த்த சௌகரியம் இல்லையா, அதில் முன்னாடி மழை பெஞ்சா நல்லா இருக்கும். அதுக்காக இவள் அபேட்சிக்கிறதா என்ன பண்ண நீராட போதுன்னு சொன்னேன். இவளுக்கு உபகாரம் பண்ணலாமேன்னு அங்கேருந்து திருநாம பிரபாவத்தினாலே பகவத் பக்தாளாக இருக்காளே இவள் கைங்கரியம் பண்ணலாமேன்னு வருணன் வந்தான். அவனை பார்த்து ஆர்டர் பண்ணுறாள்னு அப்படி அவதாரிக்க வைக்கிறார். அதில் பகவத் பக்தாளுக்கு தேவதாந்திரங்களாம் ஏவல் தேவையில் சர்வன்ட்டு சர்வ் பண்ணுங்கள். புதுசாக ஒருத்தர் சரணாதி பண்ணிட்டார், வைஷ்ணவரானார். தேவதாந்திரங்கள்லாம் காட்டும் உசந்த தேவாதிராஜனாக எம்பெருமானை சரணாதி பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியன். அவருக்கு ஒரு சந்தேகம். சரணாகதி ஆகிடுத்து மற்ற தேவத்தில் பார்த்தா நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியல. அவருக்கு கூரத்தாழ்வான் போய் கேட்டார், நான் இப்போ தான் சரணாகதி பண்ணேன், எனக்கு தேவதா பாரமார்த்தியம் நிச்சயம் வந்துடுத்து ஆச்சாரம் தேவதாந்திரங்களை கண்டால் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அது எங்களுக்கு தெரியல. அதுக்காக நீர் என்ன பண்ணுற வழக்கம்? நாளைக்கு சங்கராந்தி வருது, என்னம்மா தலையை பண்ணோம், உங்கள் காலத்தில் என்ன பண்ணுவோன்னு கேட்போம் இல்லையோ, புதுசாக கொடுத்துன்னு போகிற பொண்ணு அதை கேட்டு தான் பண்ணுவோம். கேட்காது எனக்கே எல்லாம் தெரியுன்னு பண்ணி வச்சாலும் நல்லா. அதில் ஒரு கல்யாண விஷயம் தான் நீங்கள் என்ன பண்ணுவோன்னு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளால கேட்குற வழக்கம். அந்த மாதிரி தேவதாந்திரங்களை கண்டால் நீங்கள் பண்ணும் ஆச்சாரம் என் என்று கேட்க இது கூறத்தாழன்னு கேட்டார். அவர் பதில் சொன்னார், சாஸ்திர விரோதமாக காணாதே கொள்ளாய். ஏன் தேவதாந்திரங்களை பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவோன்னு கேள்வியே தப்பு. நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ணுவோம். பின்ன எப்படி கேட்கினார்? எங்களை கண்டால் தேவதாந்திரங்கள் என் செய்யும் என்று திருப்பி கேளுங்கன்னாராம். உங்களை பார்த்தா அர்த்தம் புரியுது இல்லையா? ஒருத்தன் பார்த்து போலீஸ்காரன் வந்தா நீ என்ன பண்ணுவ பண்ண என்ன போலீஸ்காரன் திருடனா? போலீஸ்காரன் பார்த்தா பயந்து வருது. என்ன கண்ட என்ன பண்ணுவோம்? சல்யூட் அடிப்போம். ரொம்ப ஜென்டில்மேன் அப்படின்னு அந்த மாதிரியா. அப்ப தேவதாந்திரம் உங்களை கண்டால் பண்ணும் ஆச்சாரம் என் என்று கேளாயின்னு அப்படி திருத்தினாராம். சரி என்ன பண்ணுவார்னா, சர்வே எஸ்மி தேவா பலிமா வஹந்தி. ஒரு பகவத் பக்தன் பிரபந்தன் போனான்னா தேவத்தெல்லாம் கையில் உபகாரம் வச்சுட்டு சேவிப்பாளாம். ஏற்கனவே உன்னை மிரட்டி நான் நிறைய வாங்கிட்டேன்பா, அதெல்லாம் சேர்த்து இப்போ அபராதத்தோடு கட்டி விடுறேன் உனக்கு அப்படின்னு தான் உபகாரம் கொடுத்து சேவிப்பாளாம். அந்த ரீதியில் பகவத் பிரபந்தன் அப்படின்னு தேவதாந்திரம் அடிபணிஞ்சு நான் என்ன செய்யணும் உத்தரவு பண்ணுங்கோ அப்படின்னு தான் சொல்கிறது. அதுக்காக அப்படி சொல்கிறாரு. வியாக்கியானம் பண்ணுறேன். இந்த அவதாரிக்கோடு இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு பாசுரத்தை சொல்லுவோம். இன்னைக்கு பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விளைசங்கின் பேரறவும் கேட்டிலையோ புள்ளா எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சாடன் கலக்கழைய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினி உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஐயன்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் சதமக மணிநீலாச்சாரு கல்ஹாரஸ்தா தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழக விநீதாபிஸ்ருபிராகிருஷ்டநாத விலசுது ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேத்துவே நந்தநந்தன சுந்தர்யே கோதாயை நித்யமங்கலம் சர்வதந்திர ஸ்வதந்திராய சிம்ஹாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரியவர்யாய வெங்கடேஷாய மங்களம். विद्यान्तु सिंहो द्रविणं नृसिंहः स्वामी नृसिंहः सकलं नृसिंहः इतो नृसिंहः परतो नृसिंहः यतो यतो यानि ततो नृसिंहः नृसिंहदेवान्न परञ्च किञ्चित् तस्मान् नृसिंहं शरणं प्रपद्ये
ब्रह्मेन्द्र रुद्र मरुदर्क किरीट कोटि संघटितांघ्रि कमलामल कांति कांत लक्ष्मील सत्कुज सरोवर राजहंस लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम योऽन्तः प्रविश्य मम वाचि मां प्रसुप्तां संजीवयत्यखिल शक्ति सरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तस्मै दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः स्तोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं हृद्या हृत्पद्मसिंहासनरसिक हयग्रीवहेशोर्मिघोष क्षिप्तप्रत्यर्थितृप्तिर्जयति बहुगुणा पङ्क्तिरस्मद्गुरूणां दिक्सौधाबद्धचैत्र ध्वजपटपवनस्फाति निर्धूत तत्तत् शुद्धान्तस्तोमतूलस्तबकविगमनव्यक्तसद्वर्तनीगा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मिव्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य एकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निहृद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असुस्यादिति प्रेक्षितं ख्यातश्रीनरसिंहगार्जमुनीट् पादाम्बुजेन्दिन्दिरं दान्तिक्षान्तिदयादिभिः शुभगुणैः भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियोगिनृपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरशठरिपुणा सम्यमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषटजिद्योगिनेतुः प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारि प्रभवयति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षठारिं श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंह षठजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडगोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रभं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिषटजित् रङ्गभूकारिजाभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे नृहरिषठरिपोः आत्मनिक्षेपसन्न्यं वेदान्ते वावदूकः त्वमिति षडजिता रङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमतदमनव्याख्याख्यातमीडे नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजनिगलितं व्याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदापनन्यशरणशरणं प्रपद्ये இன்றைய திருநாள் பாட்டு கீஷி கீஷன் இங்குமானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ நாயக பெண்புள்ளாய் கீஷி கீஷன் இங்குமானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசு தருங்குழலாச்சு மத்தினால் ஓசைப்படுத்த தைலரும் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தையோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். வியாக்கியான பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முந்து கொடு ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியந்தோழடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதித்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் ஆறில் நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நேற்று அவதாரிக்க வச்சார் வியாக்கியானக்காரர். பகவன் நாமத்தை சொன்ன உடனே எல்லா தேவத்திலும் அவளுக்கு விசேயாளா, அதாவது சர்வெண்ட்டாக ஆயிடுறா. திரவந்தி தைத்தியாக. அதுவும் நிருசிம்மனுடைய திருநாமத்தை சொன்னால் எல்லா தேவத்திலும் அடிபடிவா, அசுரா எல்லாரும் ஓடி போயிடுவார்ன்றதாக நேற்று மாங்கலேஸ்தவத்தில் கஷ்யபர் தால்பியருக்கு அருள் செய்கிறார். திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி தேவதாக நஷ்யந்தி ரக்ஷாம்ஸ்யபி யாந்தி சாரயா யத்கீர்த்தனாது சோத்புத ரூபகேசரி மமாஸ்து மாங்கல்ய விவர்தயே ஹரின்னு நிருசிம்மனி வைபவத்தை பற்றி சொன்னார். அவன் தமர் எவ்வினையராகிலும் எங்கோன் அவன் தமரே என்று ஒழிவதல்லால் நமந்தமரால் ஆராயப்பட்டு அறியார் கண்டீர். அரவணை மேல் பேர் ஆயர்க்கு ஆட்பட்டார் பேர். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னான்.
அவன் தமர்கள் எவ்வினையராயினும் பகவத் பக்தாள் எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் எங்கோன் அவன் தமரே என்றொழிவுகிறார். நமக்கு யமபட்டாள் நம்ம சுவாமியா இருக்கிற எம்பெருமானுடைய பக்தாள் என்று அவக்கிட்டே வரமாட்டான். நமன் தமரால் ஆராயப்பட்டு அறியார் கண்டேன். அப்போ அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கான்னு யமனோ யமனுடைய பட்டாளோ அவன் கிட்ட குற்றப்பட்டியலே எழுதவும் மாட்டா, எழுதலாம் வாசிக்க மாட்டான். ஒரு சமயம் நம்பெருமாள் புறப்பாடு, நேற்று பாட்டுக்கு பொதுவான அர்த்தத்தை நேற்று சொல்லிவிட்டேன். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் புறப்பாடு கண்டுள்ளான். பட்டரும் கூடவே அனுயாத்திரையா இருந்துள்ளார். சந்தியா காலம் வந்து கொடுத்து, சந்தியா காலத்தில் சரியான சமயத்தில் அர்க்கிய பிரதானம் பண்ணக்கூடிய மகான் பட்டர் அன்றைய தினம் பெருமாள் புறப்பாட்டில் ஈடுபட்டு ஆழங்கால் பட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிற காலத்தில் சிஷ்யா எல்லாரும் சந்தியா காலத்துக்கு நாழி ஆயிடுத்தேன்னு சொன்னாலாம். அப்போ பட்டர் சாச்சாராம், நம்பெருமாள் வழிவழியில் இந்த ஒரு நாள் சந்திக்கு பிற்பட்டோமானால் சித்திரகுப்தன் நம்ம கணக்கில் எழுத மாட்டான். அப்படி எழுதினாலும் எழுதி படித்தாலும் மேலே செல்லுங்கான் என்று யமன் சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கு. நான் தினப்படி அரட்டை அடிச்சுட்டு மாலை முடிச்சோ திருத்தந்தியோ பார்த்து நாம் சந்தியாவனம் பண்ணாமல் இல்லை. நம்பெருமாள் வடிவடையில் ஈடுபட்டு சந்திக்கு சிறிது பிற்பட்டோம். நான் பெருமாளுடைய ஆடல் ஈடுபட்டு புறப்பாட்டும் போது நான் இருந்து சந்திக்கு கொஞ்சம் விளம்பிச்சேன். இதை ஒரு தப்பாக சித்திரகுப்தன் எடுத்துக்க மாட்டான். அப்படி ஒரு காலம் அவன் நல்லவன் கட்டவன் தெரியாத எல்லாருமே இந்த குற்றப்பட்டையில எழுதி பேர் வாசிச்சான்னா தனக்கு வேண்டிவா ஊழல் பண்ணாலும் சரி மேலவாசி மேலதிகாரிகள். இது ஊழல் இல்லை. அப்படி ஒரு கால் குற்றம் எழுதினா கூட யமன் போனா மேலவாசின்னுவான். அதுலேருந்து சித்திரகுப்தனா யமனுக்கு வேண்டியவர் போட்டிருக்குன்னு அடுத்தாப்புல குற்றப்பட்டையில எழுத மாட்டான், எழுத வாசிக்க மாட்டான். அவன் தமர் எவ்வினையராகிலும் நமன் தமரால் ஆராயப்பட்டு அறியார் அரவணை மேல் பேர் ஆயிருக்கு ஆட்பட்டார் பேர். அதனால இவளுடைய பேர் அவன் ஆராயவே மாட்டான் அப்படின்னு சொல்லிருக்கு. அதில் இத்தனை பெண்கள் பக்தியோட பெருமாள் திருநாமத்தை சொல்ற போது எல்லா தேவத்திலும் அவளுக்கு அடிபணிந்து நிற்கிற எவரெல்லாம் முர்த்யுர்பாவதி பஞ்சமைத்தின். அப்போ அந்த மாதிரி வருண பகவான் வந்து நான் என்ன செய்யணும்னு கேட்கிற போது ஆழிமழைக்கு அண்ணா, மண்டலமான வருஷம் கம்பீரமாக நிறைய ஆழமா பெய்யக்கூடியதான மழைக்கு நிர்வாகனே என்றதாக நிர்வாகம் பண்ற. இவளுக்கு தேவத்துடைய பேர்லாம் தெரியாது, பெண்கள் தானே. அதில் ஆழிமழைக்கு அண்ணா அந்த பேர் நாம் பண்ற தொழில் நன்னா இருக்கிறதுனால அந்த பேரும் அவருக்கு நன்னா பரமபோக்கியமாக அமையிருக்கு. இப்போ சம்ஹாரம் பண்றவனை கூப்பிடறதா இருந்தா சம்ஹார மூர்த்தியே தான், அழிக்கிறவனே தான் கூப்பிடணும். பிரம்மாவை கூட படைக்கிறவனையும் எம்பெருமானை கூப்பிடுச்சா ரக்ஷகனேன்னு கூப்பிடணும். இந்த படைக்கிறதும் அழிக்கிறதும் லோகத்தில் எல்லாரும் பழிக்க கூடுதான்னு வியாபாரம். குழந்தை நன்னா இல்லைன்னா இந்த குழந்தைய படைச்சான் பாரு, அவன் கோவில் இடிஞ்சு விடன்ற ஒரு செங்கல் வாங்கி தர மாட்டான். படைச்சவன் கோவில் இடிஞ்சு விடன்னு படைச்சவனை பத்தி வைவா. அக்காலத்தில் ஒருத்தனை கொண்டு போயிட்டான், அநியாயமாக கொண்டு போயிட்டான், அவன் கோவில் இடியேன்னுவார். ரட்சிக்கிறவனை யாரா வைவாள? ரட்சிக்கிற தொழில் யாரு தெரியுமா? பெருமாள். பழி வரக்கூடாதான வியாபாரத்தில் அவத்தல்ல போட்டான். அதுலேயும் பெருமாளுக்கு அண்மையும் உண்டு. அது பல ஜனங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் சத்வாரகமாக இன்டைரக்டாக செய்யறான். டைரக்டாக செய்யக்கூடியது அந்த ரக்ஷணம். அந்த மாதிரி சர்வரக்ஷகனேன்னு பெருமாளை கூப்பிட்டா எப்படியோ அதே போல இங்க தேவதைக்குள்ள மழை பொழிஞ்சு எல்லாரையும் ரட்சிக்க முடியாது வருணனா இருக்கிறதுனாலே ஆழிமழைக்கு அண்ணா நிர்வாகம்னு கூப்பிட்டு. சீதா ஹனுமனை கூப்பிடுச்ச முதல்ல பேர் தெரியாது. பலவங்கம காரியம் கருணமாரியன, பலவங்கமான தத்தி திரிகிற குரங்கேன்னு தான் கூப்பிட்டார். அந்த தொழில் விட்டு சொன்னார். அந்த மாதிரியாக இந்த சில குழந்தைகள்லாம் சில மாமா பெரியவாளை கூப்பிடுற போது பேர் தெரியாது. இது அடிக்கடி தான் உதாரணம் சொல்றதுக்கும் எல்லாருமே சொல்லுவார். பெரிய பெரிய துவாதசி வருது, ஆசி நிறைய பக்ஷங்கள்லாம் ஜாங்கிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். பஞ்சாமிரத்துக்கெல்லாம் சிந்த பழங்கள்லாம் போட்டு பண்ணிருக்கேன். பல பெரியவாள்லாம் சாப்பிட சத்துசாஸ்திர பண்டிதாலாம் சாப்பிட சாய்ப்பா அந்த காலத்தில். அந்த மாதிரி ஒருத்தர் பஞ்சாமிரத்தம் சாய்க்கிறார், ஒருத்தர் ஜாங்கிரி சாய்க்கிறார். இந்த குழந்தைக்கு விட்டு போச்சு. அது பஞ்சாமிரத்த மாமா ஜாங்கிரி மாமான்னு கூட்டுது. அப்புறம் சுண்டகா எடுத்தார் முதல்ல ஒருத்தர், அவர் சுண்டகா மாமான்னு கூட்டுது. சத்துசாஸ்திரம் வாசி வருவார். அவரு கோபம் வந்துட்டு, நான் சத்துசாஸ்திரம் வாசிச்சிருக்கேன், எங்க எல்லா இடத்துலையும் எனக்கு சம்பாவனை பண்றேன், எனக்கு சுண்டகா மாமான்னு கூப்பிடுறியா நீ அப்படின்னு கோபம் வந்துட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்றா, உங்களுடைய பேர் தெரியாது குழந்தைக்கு, நீ சுண்டகா சாச்சுனாலும் சுண்டகா மாமான்னு கூட்டாளே தவிர அதனால உங்க யோகியத்திலே அர்த்தமா அப்படின்னு சமாதானம் பண்றாப்புல அவரை பண்ற காரியத்துக்கிட்டு பேரை சொல்றது உண்டு இல்லையோ. அந்த மாதிரியாக இவர் மழைக்கு நிர்வாகத்தினால ஆழி மழைக்கு அண்ணா என்றதா சொல்ல. எப்பவுமே பகவத் பக்தாளா இருக்கா திருநாமம் வரக்கூடியதாகவே இதர தேவத்தில் கூட சொல்லுவார். அதுல ஒரு ஆனந்தம். கோதாவரி பெருமாளுக்கு பண்ணதான அபகாரத்தை போல அபகாரம் யாருமே பண்ணலை.
ஆனாலும் கோதாவரி அது ரொம்ப பரிசுத்தமா எல்லாருக்கும் கொண்டாடத்தக்கதா இருக்கு. பெருமாளுக்கே அது கொண்டாடத்தக்கதா இருக்கு. என்ன கோதான்னு பேர் இருக்கோ இல்லையோ. கோதாவரி ஜெகதம் பிராயேண தேவி பவதி வியபதேச யோகாத்து கோதாவரி ஜெகதம் பைசா புனியதே. சீதாபகார காலத்துல சீதையை அபரிச்சுட்டு போட்டான்னு ராமன் கிட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயம் இல்லை. இந்த சீதா தேவி கோதாவரியை கையெடுத்து நமஸ்காரம் பண்றா. ஹம்ச காரண்டவாக்கீர்ணாம் வந்தே கோதாவரியும் நதியும் க்ஷிப்ரம் ராமாய் சம்சத்துவம் சீதாம் ஹரதி ராவணா. என ராவணன் எடுத்துன்னு போறான். ஒருத்தரும் ராமன் கிட்ட சொல்றவா கிடையாது. அவன் வந்து திண்டாடுவான் சீத்தை எங்கே எங்கேன்னு. அப்ப நீ எடுத்து சொல்லுமா, உன்னை கையெடுத்து நான் சேவிக்கிறேன்னு சொன்னான். அதே போல ராமன் வந்து அலறான். அந்த கோதாவரி சொல்லவே இல்லை ராவண பயத்தினால. அந்த இப்படி கோதாவரி கிட்ட யாராவது முடிக்கலாமா, பகவத் பக்தாளா இருக்கா கோதாவரி ஸ்நானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ஆண்டாள் அவதரிச்சாவிட்டு அது எல்லாருக்கும் கொண்டாட தகுந்தாடுது. கோதாவரிஞ்சு கோதா என்றுதான பேர் இருக்கும் இல்லையோ. பிராயேண தேவி பவதி வியபதேச யோகாத்து கோதாவரி ஜெகதும் பைசா புனியத்தேன்னு ஆண்டாள் திருநாமம் இருக்குது. துஷ்யந்தன் சகுந்தலையை கல்யாணம் பண்ணான். காந்தர்வ விவாகம், கர்ப்பிணி ஆயிட்டா. இது ஒருத்தருக்கும் தெரியாது. அப்புறம் ரொம்ப நாள் அழிச்சு வேலை துர்வாசாவுடைய சாபம் வந்து சேர்ந்தது. அந்த சாபத்தினால தன்னுடைய பத்னியான சகுந்தலையை மறந்துட்டான். அப்புறம் என்ன பண்ணா அவளை திருப்பி அனுப்பிக்கிறார். அனுப்பிக்கிற போது அவன் பார்த்து நினைச்சு பாருங்க, தன்னுடைய துர்வாசாவுடைய சாபத்தினால் தன் பத்தினி மறந்து போச்சு. நீ என் பத்தினியில உன் கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன், பரஸ்திரிகளை பரக்களத்திரம்பி நெய்வ ஈக்ஷணையும் பரஸ்திரிகளை கண்ணால் பார்க்கக்கூடாது, நான் முகத்தெடுத்து பார்க்க மாட்டேன், நீ பரட்டு போடுட்டான். இவ்வளோ எவ்வளோ சொன்னா கேட்கல, பரட்டு போயிட்டா. அவள் அம்மா மேனக்கு வந்து அழிச்சுன்னு போட்டான். அந்தண்ட போனாவிட்டு இவனுக்கு சாப்பம் நீங்கி போச்சு. அந்த சகுந்தலையை தேடுறான் அப்படியே இல்லை. ரோஷிச்சு பட்டு போட்டார். அதுக்கப்புறம் ஒரு சமயம் இந்திர லோகத்தில் இந்திரனுக்கு உபதிரங்கள் வந்து அதுக்காக யுத்தத்துக்கு இவன் அழைச்சின்னு போனான். இங்கேருந்து யுத்தம் பண்ணிட்டு வரான். மரீச்சி மகர்ஷி ஆசிரமத்தில் வந்து தங்குறான், இழைப்பாருகிறான். அப்போ ஒரு குழந்தை, நீங்களும் அந்த படத்தில் பார்த்துருப்போங்க கேலண்டரில், ஒரு சின்ன குழந்தை ஒரு சிங்கக்குட்டியை கையில் தூக்கி வந்துடுத்து. அதோடைய தாய் பெண் சிங்கமானது இந்த குழந்தைய துரத்துன்னு வருது. உடனே அந்த சிங்கக்குட்டியை கையில் வச்சுட்டு முஷ்டி கையை தானே மடக்கிட்டு அது வாயில குத்துறான். அந்த குழந்தை சின்ன 5-6 வயசு குழந்தை. பார்த்தான் துஷ்யந்தன். இது ரிஷிபுத்திரனா இருந்தால் பூனையை பார்த்தாலே பயப்படும். இது சிங்கத்தை எதிர்க்கிறதுனால இது க்ஷத்திரிய பீஜமாக தான் இருக்கணும் அப்படின்னு கூட்டு அந்த பையனை, உங்க அம்மா பேர் இருந்தான்னு கேட்டா, திடீர்னு ஒரு பையன் ஒரு புருஷன் வந்து ஒரு பையன் வந்து உங்க அம்மா பேர் இருந்தான்னு கேட்டா தப்பா இருந்துச்சு பழலையும்.